வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏஜென்ட் அனுஷ்கா, பாகம் 7, மிஸ்டர் குதிரை. தலைப்பு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறதல்லவா? இந்த மிஸ்டர் குதிரை என்ற தலைப்பில் மேலும் சில கிரைம் த்ரில்லர் நாவல்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த கதை மிகவும் வித்தியாசமாகவும் பரபரப்பாகவும் இருக்கும். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். அவன் பெயர் மிஸ்டர் குதிரை. ஆபத்தான பழைய குதிரைகளை விற்பவன். உலோக குதிரைகள் என்றால் அவனுக்கு உயிர். அனுஷ்காவிடம் ஏற்கனவே மோகனசாமி என்ற இன்ஃபார்மர் வேலை செய்து வந்தான். அவனைப் போலவே போன கேஸில் அவனுக்கு உதவியாக ஒரு இன்ஃபார்மர் வந்து சேர்ந்தான். அவனுடைய பெயரை கூட அனுஷ்கா கேட்டு வைக்கவில்லை. ஆனால் அவன் தனக்கு ஏதாவது வேலை தர முடியுமா என்று கேட்டிருந்தான். அதற்கு இவள் சரி என்று ஒப்புக்கொண்டிருந்தாள். ஆனால் அவனுக்கு இவள் கூப்பிடவும் இல்லை. அவனை பற்றி சுத்தமாக மறந்தும் போனாள். இப்பொழுது அவன்தான் அனுஷ்காவிற்கு தொலைபேசியில் அழைத்திருந்தான். ஹலோ, நான் தான் இன்ஃபார்மர் பேசுறேன். அனுஷ்கா மறுபக்கத்தில் மௌனம் காத்தாள். மொட்டையாக ஏதோ ஒரு தொலைபேசி எண்ணிலிருந்து கூப்பிட்டு நான் தான் இன்ஃபார்மர் என்று சொன்னதும் உடனடியாக பதிலளித்து விடுவாளா அனுஷ்கா? புத்தி கூர்மையுடன் அமைதியாக காத்திருந்தாள். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோகனசாமி ஞாபகம் இருக்கா? போன கேஸ்ல கூட நான் ஹெல்ப் பண்ணனே. அனுஷ்காவிற்கு ஒரு மாதிரி விஷயங்கள் புரிந்தது. இருந்தாலும் அமைதி காத்தாள். என் பேரை கூட நீங்க கேட்கல. அவளுக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக புதிதாக பேசுவவன் போல அடுக்கி கொண்டிருந்தான் அந்த இன்ஃபார்மர். என்ன கேசு? சாதாரணமாக 2 வார்த்தைகளில் ஒரு கேள்வியை கேட்டு முடித்திருந்தாள் அவள். என்ன கேஸா? அந்த 3 நாய் செத்து போன கேசு. செல்வா, மறந்துட்டீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. எதுக்காக கூப்பிட்ட? வேலை தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. வேலை எதுவும் இல்ல. முதல்ல நான் என்னோட பேரை சொல்லிடுறேன். என்னோட பேரு ஹிட்டு. நல்லா இருக்கு. அதுக்காகவெல்லாம் வேலை கொடுக்க முடியாது. இது என்னடா வம்பா போச்சு? திரும்பவும் கூப்பிடும்போது நீங்க குழப்பிக்க கூடாதுன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட வேலை கேட்டிருந்தேன். அது என்னமோ உண்மைதான். கரகரப்பான அவனுடைய குரலை கேட்பதற்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் அவன் பேசிய தோனி பூனையின் தலையை தடவி கொடுப்பது போல் இருந்தது. என்கிட்ட இப்ப ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன். ஹிட்டு, என்ன கேஸு? என்ன உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா? அதே போதும். சுத்தமா மேட்டருக்கு வா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. அவருக்காக தான் நீங்க இந்த கேஸை எடுத்துக்கணும். நீ எல்லாம் இன்ஃபார்மரா? எந்த விஷயத்த எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி வேலை செய்யறது? இல்ல கேஸை பத்தி நான் எடுக்கலாமா வேண்டாமன்னு எப்படி யோசிக்கிறது? சொல்றேன். நான் கேஸை பத்தி சொல்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். நீங்க இப்ப ஃப்ரீயா? நான் எப்பவுமே ஃப்ரீ கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு இடத்துல கேஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்னா சும்மாவா? மறுபக்கத்தில் இருந்து அவன் இப்படி பேசினான். அனுஷ்காவிற்கு அதை கேட்டு பெருமையாகத்தான் இருந்தது. தலைவர் ஆதித்ய விக்ரமும் தலைவி ஸ்வேதாவும் என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்க்கு ஊரெல்லாம் பயங்கரமான பெருமையை சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்படியெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு அந்த கேஸை பத்தி சொல்லு. நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கறேன். மிஸ்டர் குதிரைங்கிற பேரை நீ கேள்விப்பட்டிருக்கியா? 1-2 தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், அந்த ஆளுக்கு இப்ப என்ன பிரச்சனை? அவரோட உண்மையான பேரு பினு. பினு என்ன தொழில் பண்றாருன்னு உனக்கு தெரியுமில்ல. நீ விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்க, என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வரல. அனுஷ்காவுடைய தெளிவான பேச்சின் விளைவாக அவனும் தெளிவாக விஷயத்தை சொல்ல தொடங்கினான். மிஸ்டர் குதிரை காலி மேகசினில் தோட்டக்களை நிரப்பிக் கொண்டிருந்தார். பொது கஸ்டமர் வந்திருக்காங்க, வர சொல்லட்டுமா? கண்களை லேசாக மூடி தலையை அசைத்து வர சொல்லு என்பதை போல செய்கை செய்தார். நடுத்தர வயதில் பருமனான ஒருவன் உள்ளே வந்து சேர்ந்தான். இருக்கை காட்டப்பட்டதும் அதில் அமர்ந்தான். சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மிஸ்டர் குதிரை தனக்கு எதுவுமே தெரியாது என்பதை போல அந்த உரையாடலை தொடங்கினார். நீங்க தானே மிஸ்டர் குதிரை? இதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியே பதில் என்பதை போல அமர்ந்திருந்தார். நான் பழைய குதிரை ஒண்ணு வாங்கலான்னு வந்திருக்கேன். உறுதியாக தான் எதற்காக வந்தேன் என்பதை சொல்லி முடித்தான் அந்த நடுத்தர வயது நபர். என்ன பார்த்தா குதிரை வைக்கிற மாதிரியா இருக்கு? சுத்தி பாருங்க, குதிரை ஏதாவது தென்படுதா? நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீங்க விளையாடணுங்கிற அவசியமே கிடையாது. என்னை பத்தி யார் உனக்கு சொன்னா? என்ன சொன்னாங்க? குதிரை வியாபாரம் என்பது மளிகை கடை வியாபாரம் இல்லை என்பது மிஸ்டர் குதிரைக்கு நன்றாகவே தெரியும். யாராவது வந்து கேட்ட உடனே எடுத்து கொடுத்து விட்டால் அல்லது வார்த்தையை விட்டுவிட்டால் பெரிய பிரச்சனையை ஆகிவிடும். இத்தனை வருட அனுபவத்தில் அது கூடயா அவருக்கு தெரியாது? ஆதலால் அமைதி காத்தார். ஒரு ரவுடியின் பெயரை சொல்லி அவர்தான் தனக்கு மிஸ்டர் குதிரையை பற்றி சொன்னார் என்று பேசி முடித்தான் அந்த நபர். உங்களோட பெயர் என்ன?
அந்த ரவுடியை பற்றி நன்றாக குதிரைக்கு தெரியும். அதனாலேயே அடுத்த கேள்வியை கேட்டார். அதாவது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார். ஷியாம், நீங்க குதிரை வாங்க வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா. நீங்க போலீஸ் கிடையாதே? இல்ல, நான் போலீஸ் கிடையாது. சொல்லிக்கொண்டே மிஸ்டர் குதிரை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மறுபக்கத்திலிருந்து அவன் பார்க்க முயற்சி செய்தான். அவர் தன் கைகளை மேஜைக்கு கீழே வைத்திருந்தார். அந்த கைகள் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தது. அது என்ன வேலை என்று தெரியவில்லை. டப் டப் என்ற சத்தம் லேசாக கேட்டது. அவர் மேகசினில் தோட்டாக்களை நிரப்பி முடித்திருந்தார். அந்த சத்தம்தான் அது. ஆனால் தோட்டா நிரம்பிய மேகசினை மேஜையின் கீழே வைத்துவிட்டு ஒரு லைட்டரை எடுத்தார். இதிலிருந்து தான் சத்தம் வருது, நீங்க உன்னிப்பா பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது சொல்லிவிட்டு அந்த லைட்டரின் மூடியை திறந்து மூடினார். அதில் டப் டப் என்ற சத்தம் வந்தது. நீங்க துப்பாக்கியை காட்டுறீங்களா? துப்பாக்கியா? அதான் குதிரையை காட்டுறீங்களா? பாக்குறேன். எந்த மாதிரி குதிரை வாங்கணும்னு மனசுக்குள்ள ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஆனா நீங்க என்ன வேலை சொல்லுவீங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஒரு ஐடி கார்டு உங்ககிட்ட இப்ப இருக்கா? அதெல்லாம் கொடுக்கணுமா என்ன? நான் அப்படிதான் பிசினஸ் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க தாராளமா ஸ்டெப் அவுட் பண்ணலாம். அவர் மிகவும் மெல்லமாக பேசியபடியே விஷயத்தின் ஆழத்தை தொட்டு கொண்டிருக்கிறார் என்பது ஷியாமிற்கு சிலிர்ப்பை கொடுத்தது. தனக்கு கண்டிப்பாக குதிரை வேண்டும் என்பதை போல அவன் பாக்கெட்டில் இருந்த பர்ஸை வெளியே எடுத்தான். அதற்குள்ளிருந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட முக்கியமான அடையாள அட்டையை எடுத்து காண்பித்தான். அதை வாங்கிய மிஸ்டர் குதிரை முன்னும் பின்னும் பார்த்தார். தொண்டையை ஒரு முறை செருமி கொண்டார். அதற்குண்டான அர்த்தம் அவரிடம் வேலை செய்யும் நபர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். உடனடியாக அறையினுள் புகுந்து அடையாள அட்டையை கைப்பற்றி கொண்டார்கள். அதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? பதற்றத்துடன் கேள்வி கேட்டான் ஷியாம். அதை கடிச்சு நாங்க முழுங்கிட மாட்டோம். ஒரு காப்பி எடுக்கிறதுக்காக வாங்கிட்டு போறோம். அதற்குள் ஷியாமிற்கு வியர்த்து கொட்டி இருந்தது. இவருக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. மனுஷன் ரொம்பவுமே பயந்து போயிட்டாரு. மிஸ்டர் குதிரை அழகாக சிரித்தபடியே கட்டளையிட்டார். தண்ணீர் வந்ததும் உடனடியாக குடித்தான். தண்ணீர் குடித்து முடித்த பொழுது அவனுடைய அடையாள அட்டை அவனிடத்திலேயே கொடுக்கப்பட்டது. காப்பி எடுத்தாச்சு, எப்பவும் போலயே நீங்க இதை வச்சுக்கலாம். ஒரு சிரிப்புடன் வேலையால் கொடுத்து விட்டு போனான். குதிரைகளை பாக்குறதுக்கு போலாமா? உற்சாகமான குரலில் கேட்டார் மிஸ்டர் குதிரை. போலாமே சொன்னதும் அவனுடைய கண்களில் ஒரு கருப்பு துணி போடப்பட்டது. அவனை லேசாக தூக்கினார்கள். எதற்காக தூக்குகிறார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. இனிமேல் அவர்கள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் போக வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது. கண்களில் துணியை கட்டியதற்கு கூட அவன் எந்த மறுப்பையும் சொல்லவில்லை. அவனை தூக்கி ஒரு இரும்பு டிராலியின் மீது நிற்க வைத்தார்கள். அந்த டிராலியை இழுத்து கொண்டு நடந்தார் மிஸ்டர் குதிரை. நடந்து அழைத்து போனால் அந்த அறையிலிருந்து குதிரைகளை மறைத்து வைத்திருக்கும் அறை சுலபமாக தெரிந்துவிடுமே. ஆதலால் தான் இந்த டிராலி மெத்தட். டிராலியில் அழைத்து செல்லப்படும் பொழுது எங்கேயோ நகர்கிறோம் என்பது மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. 2 நிமிடம் கண்களை மூடியபடியே இருந்தான் அவன். அவ்வளவு நேரமும் டிராலி இழுபட்டு கொண்டேதான் இருந்தது. நடுவில் 20 நொடி டிராலி இழுக்கப்படாமல் இருந்தது. அது எதற்கு என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் குதிரை அவனை அண்டர் கிரவுண்டிற்கு லிப்டின் மூலமாக அழைத்து சென்று கொண்டிருந்தார். இன்னும் அவனுடைய கண்கட்டுகள் அவிழ்த்து விடப்படவில்லை. டிராலி நின்றது. அவன் கட்டுகளை அவிழ்ப்பதற்காக கையை தூக்கினான். நான் சொல்ற வரைக்கும் கையை தூக்க கூடாது. அசரீரி போல கேட்டது மிஸ்டர் குதிரையின் வார்த்தைகள். மேஜையின் பெரிய டிராயர்கள் இழுபடும் சத்தம் கேட்டது. பெரிய கண்ணாடி கதவுகள் திறந்து மூடப்படும் சத்தமும் கேட்டது. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஷியாமின் எண்ணம் கிடையாது. எல்லாம் தற்செயலாத்தான் அவனுடைய மனதில் பதிந்தது. பயங்கரமான ஆளிடம் வந்து மாட்டிக்கொண்டோம் என்பது அவனுக்கு பயத்தை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. அவர் அவனுடைய கண்கட்டுகளை அவிழ்த்து விட்டார். வெல்கம் டு த ஸ்டோர் ஆஃப் மிஸ்டர் குதிரை. உங்களுக்கு என்ன குதிரை வேணும்? கைகளை அகலமாக விரித்தபடியே அவர் கேட்டார். அவர் முன்பு பல துப்பாக்கிகள் மினுமினுப்புடன் மேஜையின் மீது கிடந்தது. இதை பார்த்தும் கூட ஷியாமின் கண்கள் அகல விரியாமலா இருக்கும். அது விரிந்தது. பயத்தை தாண்டிய ஒரு ஆச்சரியம் தலை தூக்கியது. இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாமா? காசை கொடுத்துட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சொன்ன குதிரை நின்றபடியே பேசத் தொடங்கினார். அவர் அழைத்து வந்த இடம் அவன் ஏற்கனவே அவரிடம் பேசிக்கொண்டிருந்த இடத்தை போலவே இருந்தது. இந்த ரூம் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த ரூம் தானே? நீ கன் வாங்க வந்தியா இல்ல இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்க வந்தியா? கன் வாங்க தான் வந்தேன். குதிரைகள் என்று அவர்கள் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தது
துப்பாக்கியை பற்றிதான். இனி அந்த ஒளிவு மறைவெல்லாம் தேவையில்லை என்பதால் துப்பாக்கிகள் என்று அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு துப்பாக்கியை காட்டி அதன் விலை என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தான் ஷியாம். விலை ரொம்ப அதிகமா இருக்கே, இந்த பிசினஸ் ரொம்பவுமே ரிஸ்கானது. இங்கேயும் கிடைக்காம தானே இங்க வந்திருக்கீங்க. இந்த பிஸ்டலோட விலை என்ன? அது பிஸ்டல் கிடையாது, ரிவால்வர். 50,000 ரூபா. 50,000மா? இதுக்கு நான் லைசன்ஸ் துப்பாக்கியே வாங்கிட்டு போயிருவேனே. வாங்குங்க, யாரு வேண்டான்னு சொன்னா? நான் வச்சிருக்கிற கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. சும்மா பொம்மை துப்பாக்கி வேணா கிடைக்கும். தன்னை யாரும் இந்த தொழிலில் அடித்துக் கொள்ள முடியாது என்பதை போல திமிராக பேசினார் மிஸ்டர் குதிரை. ஒவ்வொரு துப்பாக்கியும் எவ்வளவு ரேஞ்சில சுடும்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன் யாரையாவது கொலை பண்ண போறீங்களா? இல்ல, நான் யாரையும் கொலை பண்ண போறதில்ல. ஒரு துப்பாக்கி எவ்வளவு ரேஞ்சில வேலை செய்யும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. எந்த துப்பாக்கி வேணும்னு சொல்லுங்க, அதோட ரேஞ்ச பத்தி நான் சொல்றேன். ஒரு ரிவால்வரை தேர்ந்தெடுத்து கொண்டான் ஷியாம். இதே மாதிரி இன்னொன்னு வேணும், தந்தரலாம். மிஸ்டர் குதிரை அந்த ரிவால்வர் எவ்வளவு தூரத்தில் சுடும் என்பதை சொன்னார். 30 to 40 மீட்டர் ரேஞ்சில இது ஒர்க் பண்ணும். ஓகே, அப்போ எனக்கு 2 கொடுத்துருங்க. 2 கன் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? 2மே எனக்கு தான். பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சில ரூல்ஸ்களை எல்லாம் சொல்லணும். ரூல்ஸா என்று கேட்டபடியே 1,00,000 ரூபாயை எடுத்து மேஜையின் மீது வைத்தான் அவன். எண்ணி பார்த்துவிட்டு ஒரு 500 ரூபாயை திரும்பி கொடுத்தார் அவர். என்ன சார், டிஸ்கவுண்டா? இந்த கேள்விக்கு அவர் சிரித்து மட்டும் வைத்தார். 2 ரிவால்வர்களை அதற்குரிய லெதர் கேஸில் வைத்து அழகாக இவன் கையில் கொடுத்தார். ஏதோ ரூல் சொல்றன்னு சொன்னீங்க. தொடர்ந்து வியர்த்து போயிருந்த அவனுடைய நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்தபடியே அவன் கேட்டான். ரூல் நம்பர் 1, இந்த கன்னை நீ வெளியில எடுக்கவே கூடாது. நீ துப்பாக்கி வச்சிருக்கீங்கிறதே யாருக்குமே தெரியக்கூடாது. ரூல் நம்பர் 2, இந்த கன்னை சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். யாரையும் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ரூலு. ரூல் நம்பர் 3, இந்த துப்பாக்கிய மிஸ்டர் குதிரையான நான் தான் உனக்கு வித்தேன்னு நீ எந்த கட்டத்திலையும் யாருகிட்டையும் எப்பவுமே சொல்லவே கூடாது. 3 விதிகளுமே அவன் செய்ய போகும் வேலைக்கு எதிர்ப்பதமாக இருந்தது. அதை வெளியில் சொன்னால் துப்பாக்கியை கொடுக்க மாட்டார்களே. ஆதலால் ஷியாம் தன்னுடைய வாயை பொத்தி கொண்டான். இங்கே இருப்பது கூட தவறு என்பது அவனுக்கு புரிந்தது. அதிக நேரம் இருந்தால் இவர் எதற்காக துப்பாக்கி வாங்குகிறாய் என்று கேட்கவும் கூடும். சரி சார், நான் இப்ப கிளம்பணும். என்ன கொண்டு போய் வெளியில விடுறீங்களா? திரும்பவும் அவனுடைய கண்கள் கட்டப்பட்டன. டிராலி சவாரி. அவன் ஏற்கனவே இருந்த அறைக்கு வந்தான். கண்கட்டுகளை அவிழ்த்த பொழுது மிஸ்டர் குதிரை அங்கே இல்லை. அவருங்க, குதிரை வாங்கியாச்சுல்ல, கிளம்புங்க. இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. மிஸ்டர் குதிரையின் பணியால் அவனை வேக வேகமாக அங்கிருந்து விரட்டினான். மிஸ்டர் குதிரை தன் மேஜையின் மீது இருந்த பெல்லை தட்டினார். உடனடியாக அவருடைய பணியால் உள்ளே போனான். கானாவை விட்டு அவன் எங்கெங்க போறான்னு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியணும். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ண சொல்றேன். குயிக். ஷியாம் ஃபாலோ பண்ணப்படுறாங்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. தலையை அசைத்து விட்டு பணியால் ராணுவ கட்டளையை பெற்றுக்கொண்டவன் போல அறையை விட்டு வேகமாக ஓடினான். யோசனையான முகத்துடன் தன்னுடைய இருக்கையில் சாய்ந்தார் மிஸ்டர் குதிரை. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது அவருடைய உள்ளுணர்வு. ஷியாம் மிஸ்டர் குதிரை இருந்த இடத்திலிருந்து 26 கிலோமீட்டர் பயணப்பட்டு ஒரு தெருவை அடைந்தான். அத்தனை தூரமும் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் கானா. கானா மிகவும் தெளிவானவன். அவனுடைய கண்ணிலிருந்து ஷியாம் தப்பவே இல்லை. ஷியாம் ஒரு வீட்டின் முன்பு கொண்டு போய் வண்டியை நிறுத்தினான். அந்த தெரு மிகவும் நிசப்தமாக இருந்தது. கானா வீட்டினுள் போகலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஷியாம் வீட்டினுள் சாதாரணமாக புகுந்தான். அவன் செல்வதற்கு முன்பு தன்னுடைய இடுப்பை தொட்டு பார்த்து கொண்டான். துப்பாக்கி வாங்கிய கையோடு இவன் எதற்காக இங்கே வர வேண்டும்? அவன் கொடுத்த அடையாள அட்டையில் இருக்கும் முகவரிதான் இதுவா என்று உடனடியாக சோதனை செய்தான் கானா. அவன் கொடுத்த அடையாள அட்டையில் இருந்த முகவரி இதுவல்ல. அப்பொழுது இவன் எதற்காக வந்திருக்கிறான்? அந்த வீடு திறந்த வெளியில் இருக்கும் ஒரு மண்டபத்தை போல காட்சி கொடுத்தது. வீட்டிற்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் கூட கிடையாது. வீட்டை சுற்றி நின்று கொண்டு உள்ளே என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க போனால் வெளியில் நின்று பார்த்து கொண்டிருப்பவனை யார் வேண்டுமானாலும் சுலபமாக பார்க்கலாம். அதனால் உள்ளே போகும் யோசனையை கைவிட்டான் கானா. எதற்கும் ஒரு 5 நிமிடம் பார்க்கலாம் என்று நினைத்தான். இன்னொரு தெருவின் ஆரம்பத்தில் நின்று கொண்டே அந்த வீட்டை தூரத்திலிருந்து வேவு பார்த்து கொண்டிருந்தான் அவன். 6 நிமிடம் அசௌகரியமான ஒரு நிசப்தத்தில் மூழ்கி இருந்தது தெரு. திடீரென்ற அந்த சத்தம் காதுகளை துளைக்கும்படியாக வந்து சேர்ந்தது. துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த தோட்டாவின் சத்தமே அது. சத்தம் வந்ததும் அந்த தெருவே முழித்து கொண்டது போல் உணர்ந்தான் அவன். தெருவில் இருந்த வீட்டின் காரிடோர்களில் மனித தலைகள் தென்பட்டது.
பக்கத்து தெருவிற்கு செல்வதற்காக திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் நேராக நின்று அந்த தெருவை பார்க்க தொடங்கினார்கள். ஒவ்வொருவராக அங்கே கூட்டம் சேரத் தொடங்கியது. ஆனால் யாருமே அந்த வீட்டை நெருங்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அமைதியாக நின்று பார்த்து கொண்டே இருந்தான் கானா. வீட்டை விட்டு ஷாம் வெளியே வருகிறானா என்று பார்ப்பதற்காகத்தான் அவன் காத்து கொண்டிருந்தான். அடுத்த 4 நிமிடமும் தேவையில்லாத காத்திருப்பாக போனது. கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. இதற்கு மேலும் இங்கே இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்த கானா யாருக்கும் முகத்தை காட்டாமல் வண்டியை திருப்பிக் கொண்டு நேரடியாக 26 கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு மிஸ்டர் குதிரையின் இடத்திற்கு வந்தான். வண்டியை நிறுத்திவிட்டு அவசரமாக ஓடி அவரின் அறையை அடைந்தான். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்பது மட்டும் குதிரைக்கு புரிந்தது. என்னாச்சு? ஒற்றை வார்த்தைக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் அடுக்கினான் அவன். நம்மகிட்ட குதிரை வாங்கிட்டு போனவன போட்டாங்க போலயே, நாம அப்பிட் ஆயிரலாமா? வேணாண்டா, போலீஸே வந்து கேட்டாலும் அந்த குதிரைக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்ல முடியுமா என்ன? நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லதான். ஒருவேளை நான் உள்ள போய் என்ன நடந்திருக்குன்னு பாத்துருக்கணுமோ, அந்த மாதிரி செய்யாம விட்டையே, அது வரைக்கும் நல்லது. என்ன சொல்றீங்க? உள்ள போயிருந்தா அந்த 2 குதிரையும் நான் திரும்ப எடுத்துட்டு வந்திருப்பனே. அங்கதான் இருக்குது சிக்கலு. உன்னை யாருமே இது வரைக்கும் பார்க்கல, அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து குதிரை வாங்கிட்டு போன ஷியாம பத்தியும் யாருக்குமே தெரியாது. நாம தான் அவனுக்கு குதிரைய வித்தோம்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி எந்த விதமான ஐவிட்னஸும் கிடையாது. ஆனா நீ உள்ள போயிருந்தீன்னா கண்டிப்பா மாட்டி இருப்ப. விடு, பாத்துக்கலாம். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியலையே. நாம அவசரப்பட வேண்டியதில்ல. நாளைக்கு காலையில பேப்பரை பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நாளைக்கு காலையில வரைக்குமா வெயிட் பண்ண முடியும்? அவசரப்படாத. திரும்பவும் நான் உனக்கு சொல்றது அதுதான். நாம அவசரப்பட்டோம்னா நல்லாவே மாட்டிக்குவோம். நான் ஒரு ஈஸியான ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? கானா ஒரு பதட்டத்துடன் கேள்வி கேட்டான். என்ன சொல்லு பார்க்கலாம். நான் நல்ல ஐடியாவா இருந்தா உடனடியா ஏத்துக்குவேன். எனக்கு அந்த சர்க்கிள்ல தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சாயந்தரம் கூப்பிட்டு கேட்டோம்னா சொல்லிடுவாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது ஈஸியா தெரிஞ்சிரும். கரெக்டு தான். நீங்க சொன்ன மாதிரி அமைதியா இருக்கிறது நல்லதுதான். வெளியில் மிஸ்டர் குதிரை இப்படியெல்லாம் பேசினாலும் மனதின் உள்ளே பலவிதமான கணக்குகளை போட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு இப்பொழுது தானாக தகவல் வந்து சேர வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டார். அவர் வெகு நேரம் வெவ்வேறு விதமாக யோசித்தார். எப்பொழுதுமே அவர் உடனடியாக முடிவெடுக்கும் ரகமே கிடையாது. உடனடியாக எடுக்கப்படும் முடிவுகளில் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்பது அவருடைய தாழ்மையான எண்ணம். போலீஸுகிட்ட கேட்க முடியாது. அந்த ஏரியாவில் நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. அடுத்ததா என்ன பண்ணலாம்? அப்பொழுதுதான் மின்னல் ஒளி என்ன அவருடைய மூளையில் வந்து சேர்ந்தது ஒரு பெயர். ஹிட்டு. ஹிட்டு கிட்ட கேட்டோம்னா தெரியும். உடனடியாக ஹிட்டுக்கு தொலைபேசியில் அழைத்தார். ஹலோ, சொல்லுங்க. தான் யார் என்று சொல்லாமல் பொதுப்படையாக அவன் பேச தொடங்கினான். நான் தான். தெரியுமில்ல? தெரியுது. எதுக்காக கூப்பிட்டீங்க? இன்னைக்கு ஒரு சுபமான தினம். அப்படியா? என்ன விசேஷம்? விசேஷம் என்னன்னு நீ தான் பார்த்து சொல்லணும். நீ சொன்னாதானே என்ன விசேஷம்னு எங்களுக்கே தெரியும். அப்படியா? நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன விசேஷம்ங்கிறத நேர்லயே சொல்றேன். அப்புறம் பத்திரிக்கை வைக்கல, நேர்ல சொல்லன்னு நீங்க கோச்சிக்குவீங்கல்ல. உங்களுக்கு தான் போன் டீலிங்கே பிடிக்காதே. ஆமாப்பா, எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா வந்து சொல்லு. மிஸ்டர் குதிரையும் ஹிட்டும் மிகவும் சூசகமான மொழிகளில் பேசிக்கொண்டார்கள். சுபமான தினம் என்று குறிப்பிடப்பட்டது மிகவும் சிக்கலான நாள் என்ற பொருளை தரும் ஒரு சொல்லாகும். என்ன விசேஷம் என்று கேட்டது அங்கே என்ன நடந்திருக்கிறது என்று தீர்க்கமாக விசாரித்து சொல் என்ற சூசகமான கட்டளையே ஆகும். இதையெல்லாம் மறுபக்கத்திலிருந்து நன்றாகவே புரிந்து வைத்திருந்தான் ஹிட்டு. மாலையில் மிஸ்டர் குதிரையை சந்திக்க வந்தான் ஹிட்டு. அப்பொழுது கானா அங்கே இல்லை. கானாவை வேறொரு வேலை கொடுத்து அனுப்பியிருந்தார் மிஸ்டர் குதிரை. அவருக்கு இதுவெல்லாம் கை வந்த கலை. கொஞ்சம் பெரிய சம்பவம் தான். ஒருத்தனை போட்டுட்டாங்க. அவன் பேரு ஷியாம். இதயத்துல ஒரு புல்லட்டு, கால்ல ஒரு புல்லட்டு. பையன் பணால் ஆயிட்டான். சரி, எதுக்காக இதை விசாரிச்சு சொல்ல சொன்னீங்க? அவனை போட்டது யாரு? அது தெரியல. அந்த வீட்டோட சொந்தக்காரன். அந்த வீடு காலியா இருந்திருக்குது. அந்த வீடு ஒரு திறந்த வெளி கச்சேரி. திடீர்னு அங்க யாராவது வந்து இருப்பானுங்க. தண்ணி போடுறவன், சிகரெட் அடிக்கிறவன் யாராவது உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதனால அந்த வீட்டை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஓனர் யாருன்னே தெரியல. வீடும் கொஞ்சம் பழசாயிருச்சா, அதனால யார் அங்க இருந்தாங்கிறது தெரியல. அவனை யார் கொலை பண்ணாங்கன்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்காக இதையெல்லாம் விசாரிச்சு சொல்ல சொன்னீங்க? அந்த ஷியாமு என்கிட்டதான் 2 குதிரை வாங்கிட்டு போனான். பயங்கரமாக ஹிட்டு உள்ளே மிகவும் பதற்றப்பட்டாலும் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்ப வாங்கிட்டு போனான்? மிகவும் சன்னமான குரலில் கேட்டான். அவன் சாகிறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி.
அதனாலதான் விசாரிக்க சொன்னீங்களா? ஆமா, எனக்கு நீ இன்னும் சில வேலைகளை எல்லாம் செய்யணும். மேஜையின் டிராயரை திறந்தார். பணக்கட்டு ஒன்றை எடுத்து மேஜையின் மீது போட்டார். என்ன விஷயம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பணத்தை தரலாம். என்னால செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியணும்ல. உன்னோட வேலைதான். இன்ஃபார்மர் வேலையா? அதுக்கும் கொஞ்சம் மேல. தப்பிச்சு போனவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? இப்பதான் நீ சரியான பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. அதை எப்படி செய்ய முடியும்? அதுதான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களே. இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க. நானும் அப்படிதான்டா நினைச்சேன். அதுல ஒரு உள்குத்து இருக்கு. இத பத்தி என்கிட்ட வேலை செய்யற யாருக்குமே தெரியாது. உள்குத்துக்கும் உங்களுக்கும் தான் பயங்கரமான சம்பந்தமாச்சே. அடிக்கடி எதுலயாவது போய் மாட்டிக்குவீங்க. நீ என்னோட தொழில் செஞ்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. என்னால நீங்க சொல்றதையெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் நான் வேற யாரை வச்சு செய்ய முடியும்? இப்பதான் சரியான ஒரு கேள்விய கேட்டீங்க. அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ரவுடிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன? பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் கேட்டு பாக்குறேன். அவங்க நம்மளுக்கு ரொம்பவுமே க்ளோஸ். ஏண்டா, அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ்ஸை பத்தி என்கிட்டயே சொல்றியா? அவங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன கொலையில நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கீங்க? இல்ல, அப்புறம் எதுக்காக பதறீங்க? உங்ககிட்ட ஒருத்தன் பொருள் வாங்கிட்டு போயிருக்கான். அவன் வாங்கிட்டு போன உடனே இறந்துட்டான். அவனை கொன்னது யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். இல்ல, அது 2வது பட்சம். அப்புறம் எனக்கு அந்த 2 குதிரையுமே வேணும். அடேங்கப்பா, உங்களோட ஐடியா நல்லா இருக்குதே. அந்த 2 குதிரைய சீன்ல இருந்து வெளியில எடுத்துட்டா உங்க பேரு வெளியில வராது. அதுதானே உங்களுக்கு தேவை? ஆமா. அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். போலீஸ் கிட்ட அந்த 2 குதிரையும் மாட்டிக்கிச்சான்னு தெரியணும். நான் ஏற்கனவே விசாரிச்சுட்டேனே. முகத்தில் பெருமை பொங்க பேசினான் ஹிட்டு. பரவாயில்லையே, விஷயம் என்னன்னு சொல்லலையே. போலீஸ் கையில அந்த 2 துப்பாக்கியெல்லாம் ஒன்னும் கிடைக்கல. அவன் மட்டும்தான் இறந்து கிடந்து இருக்கான். அவன் யாருங்கிறதும் யாருக்குமே தெரியல. அவன்கிட்டதான் அவன் ஐடி கார்டு இருந்தது. போலீஸ்க்கு அவன் சட்ட ஃபேண்ட தவிர வேற எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஆனா என்கிட்ட ஒரு தகவல் இருக்கு. அவனோட அடையாள அட்டையே என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு. அடையாள அட்டையே அவன்கிட்ட இல்ல. அவன் பேரு ஷியாம்னு போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? அவன் கையில பச்சை குத்தி இருந்தான். இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? ஏன், அவன் சொந்த தம்பி பேரை கூட குத்தி இருக்கலாம்ல. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அவனை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவர் தான் அவனோட பேரையே சொல்லியிருக்காரு. அப்ப பச்சை குத்தன மேட்ரு அதுவும் தான். மிஸ்டர் குதிரை தன்னுடைய 2 கண்களையும் நன்றாக கசக்கி கொண்டார். கண்களில் வழிந்த கண்ணீரை கைக்குட்டையால் ஒற்றிக்கொண்டார். மூக்கை ஒரு தடவை உறிஞ்சி கொண்டார். தொண்டையை செருமி கொண்டு பேசலானார். குதிரை போலீஸ் கையில சிக்கல. அப்போ போட்டு தள்ளினவன் எடுத்துட்டு போயிருக்கணும். இந்த குதிரையில சுட்டானா இல்ல புது குதிரையில சுட்டானான்னு தெரியல. போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவங்கிட்ட இருந்து அந்த குதிரையை நம்ம வாங்க முடியும். இதுக்கு அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ்ஸ் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. நான் பேசி பாக்குறேன். அவங்க கேஸை எடுத்துக்கிட்டு உங்களைய கூட மாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் எதுவுமே செய்யலையே. 2 குதிரையை வித்தது யாரு? மழுப்புவது போல் சிரித்தார் மிஸ்டர் குதிரை. நீ அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ்ஸை பார்க்கறதுக்கே ஏற்பாடு மட்டும் பண்ணு. மிச்சதான் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதில் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிறது நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்களுக்கு அந்த மாதிரி பேசிக்கிறேன். இன்ஃபார்மர் ஹிட்டு சொல்வதை முழுவதுமாக பொறுமையாக கேட்டு முடித்திருந்தாள் அனுஷ்கா. தன்னுடைய உதவி மிஸ்டர் குதிரைக்கு தேவைப்படுகிறது என்றும் புரிந்து கொண்டாள். இந்த கேஸை எடுக்கலாமா வேண்டாமா என்று பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்பது அவளுடைய யோசனை. முதலில் போய் மிஸ்டர் குதிரையை சந்திக்கலாம். அதன் பின்பு அவர் என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து இந்த கேஸை எடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். எந்த ஒரு கேஸை எடுப்பதற்கு முன்பும் ஒரு தெளிவு தேவை என்பது அனுஷ்காவுடைய எண்ணம். அவர் எங்க இருப்பாரு? அவரை எப்படி பார்க்க முடியும்? நீ சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாடி வந்துரு. நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன். நீ வரையா? சரி, வா. ஹிட்டு சொன்னதை போலவே வந்தான். அவனை பின்தொடர்ந்து மிஸ்டர் குதிரை இருந்த இடத்திற்கு அவள் போனாள். பெல்ஸ் வேலி என்பதுதான் அவர் இருந்த இடத்தின் பெயர். அந்த பகுதியின் பெரும்பான்மையான இடங்கள் விளைநிலங்களாகவே இருந்தது. தோட்டங்கள், வாய்க்கால்கள் என்று எந்த பக்கம் திரும்பினாலும் இயற்கை ததும்பியது. தூரத்தில் ஒரு நீல மலையும் தெரிந்தது. அந்த மலைக்கு மறுபுறத்தில்தான் இவள் போன வாரம் ஒரு கேஸை தீர்த்திருந்தாள். இப்பொழுது அந்த ஞாபகத்துடன் மிஸ்டர் குதிரையின் வீட்டை அடைந்தாள். அதை வீடு என்று சொல்வதை விட பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட கல் கட்டடம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது வீட்டின் அமைப்பிலும் இல்லை, அலுவலகம் போலவே காட்சி கொடுத்தது. வீட்டை சுற்றி இருந்த இடங்களில் நிறைய கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆட்கள் அதிகமாக இருப்பதாக தெரியவில்லை. இத்தனை கார்கள் இருக்கிறது என்றால் ஆட்களும் இருக்க வேண்டும். மிஸ்டர் குதிரை ஆட்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற விஷயத்தை பார்த்த மாத்திரத்தில் அனுஷ்கா புரிந்து கொண்டாள். அனுஷ்கா, நீ இங்கே நில்லு. நான் முதல்ல போய் பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்செல்லாம் பிடிக்காது. போய் பேசிட்டு வா. உனக்கு இந்த கேஸை எடுத்துக்கிறதுல விருப்பமா இல்லையா? அதை அவர்கிட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ண முடியும். உனக்கு இந்த கேஸ் தேவையா இல்லையா? கைகளை பெரிதாக விரித்து அவன் கேட்டான். இங்க பாரு,
அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் கேஸுக்காக அலையறவங்க கிடையாது. ஆயிரக்கணக்கில் கேஸ் தினமும் அவங்கள தேடி வருது. புரியுதா? சர் என்று பற்றி எரியும் ஒரு ராக்கெட் நேரடியாக ஒரு குளத்தில் போய் விழுந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் ஆனது ஹிட்டின் முகபாவனை. வரவேற்பறையில் கானா அமர்ந்திருந்தான். ஹிட்டு, யார் அது? ஐயா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா? இரு, நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன். அந்த பொண்ணு ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா. நீ இன்னும் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா எப்படி? நீயே உள்ள விடு, நாங்க போய் பேசிக்கிறோம். அது சரியா வராது. கானா வேகமாக போய் மிஸ்டர் குதிரையிடம் பேசிவிட்டு ஐயா உங்களை உள்ள வர சொன்னாரு என்று சொன்னான். இப்பொழுது அனுஷ்காவும் ஹிட்டும் மிஸ்டர் குதிரையின் முன்பு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். என் பேரு பினு, உங்க பேர் என்ன என்று கேட்டார் மிஸ்டர் குதிரை. என்னோட பேரு அனுஷ்கா, நான் அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரேன். என்ன பிரச்சனைங்கிறத ஹிட்டு சொல்லியிருப்பானே. சொன்னா, ஆனா சரியா என்ன பிரச்சனைன்னு சொல்லல. கண்களை மூடி ஒரு முறை ஆழமாக மூச்சு விட்டார் மிஸ்டர் குதிரை. மிஸ்டர் குதிரையை பற்றி அனுஷ்கா கணித்து வைத்திருந்த உருவ அமைப்பும் வயதும் வேறு. ஆனால் அவர் அதற்கு சற்றும் பொருத்தமில்லாமல் முதிர்ந்த வயதிலும் இளமையாகவே காட்சி கொடுத்தார். இந்த வயதிலும் எப்படி இவரால் இவ்வளவு உடல் உரத்துடன் இருக்க முடிகிறது என்று வியந்து கொண்டிருந்தாள் அனுஷ்கா. அவள் வியந்து முடித்திருந்த நேரத்தில் நடந்த விஷயங்களை திரும்பவும் சொல்லி முடித்திருந்தார் மிஸ்டர் குதிரை. சார், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த வீட்டை அடிக்கடி கஞ்சா அடிக்கிறவங்க தான் யூஸ் பண்றாங்க, அப்படிதானே? அதுக்குதான் பயன்படுத்துறாங்க. நிஜமாவே யார் கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியாது, அதுக்காக தான் உங்களை வர வச்சிருக்கோம். இறந்து போனவனோட அட்ரஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கானா, ஷியாமோட அட்ரஸ் எடுத்துட்டு வா. கானா ஷியாமின் முகவரியை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தான். இந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. அவன் நேரடியா இந்த இடத்துக்கு போவான்னு தான் நாங்க நினைச்சோம். அதுக்காக தான் கானாவை அவன் பின்னாடி நான் போக சொல்லியிருந்தேன். அவன் போய் பார்த்தப்போ அவன் வேற இடத்துக்கு போயிருக்கான். அங்கதான் இறந்து போயிட்டான். நீங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் சரியா சொன்னீங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதை மட்டும் நான் கேட்கறேன். நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிருங்க. என்ன கேட்க போறீங்க? சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து கன்னை வாங்கிட்டு போன ஷியாமு ஒரு லோக்கல் ரவுடி பேரை சொன்னான்ல, அந்த ரவுடி கிட்ட நீங்க பேசணும். பேசி ஷியாமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பெரிய விஷயத்தையே நான் மிஸ் பண்ணிட்டேன் என்று சலித்து கொண்டு கைபேசியை எடுத்தார். அந்த ரவுடிக்கு தொலைபேசியில் அழைத்தார். ஷியாமா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. இல்லப்பா, உன்னோட பேரை தான் சொன்னான். இன்னைக்கு வந்தானா? இன்னைக்கு வரல, நேத்துக்கு. ஆமா, ஒருத்த வந்தான். அவன் பேரு ஷியாமா தான் இருக்கணும். காயர் பிசினஸ் பண்றதா சொன்னான். நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதாகவும் சொன்னான். சரின்னு சொல்லிதான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அவனோட பாதுகாப்புக்கு ஒரு குதிரை வேணும்னு சொல்லியிருந்தான். வந்து வாங்கினானா? வாங்கின கையோட பறந்துட்டான். அப்படியா? தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேனே. இனிமேல் யாரு என்னோட பேரை சொல்லிக்கிட்டு வந்தாலும் சரியா விசாரிக்காம என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாத, சரியா? அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அனுஷ்கா, அவனுக்கு ஷியாம பத்தி வேற எதுவுமே தெரியல. அவன் காயர் பிசினஸ் பண்றாங்கிறது மட்டும்தான் தெரியும். எப்படி அனுஷ்கா, நான் மிஸ் பண்ண விஷயத்த நீங்க சரியா கண்டுபிடிச்சீங்க? சார், நான் டிடெக்டிவ். ஓ, சரி, சாரி. இப்ப நீங்க அடுத்ததான் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இந்த கேஸ் நான் எடுத்துக்க போறேனான்னு கேக்குறீங்க, அதுதானே? ஆமா, நீங்க இந்த கேஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குண்டான பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கு என்று அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுதே அனுஷ்கா கையமர்த்தினாள். சார், என்னதான் இருந்தாலும் நீங்க 2 துப்பாக்கிய இல்லீகலா வித்திருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து கேஸ் எடுத்துக்க முடியாது. அதுதான் அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல இருக்கிற ரூலு. ஆனா இந்த கேஸை நான் வேற மாதிரி எடுத்துக்க போறேன். உங்களுக்கும் நான் சப்போர்ட்டா இருக்க போறதில்ல, அந்த இறந்து போனவனுக்கும் சப்போர்ட்டா இருக்க போறதில்ல. என்னுடைய 2 துப்பாக்கி அங்க மாட்டியிருக்கு. அதை எடுத்து தர முடியுமா? சார், அதெல்லாம் எங்களோட வேலை இல்ல. டிடக்ஷன் ஆஃப் கிரைம் அண்ட் கிரிமினல் இஸ் மை டியூட்டி. ஓகே, அந்த கன்னை நீங்க எனக்கு எடுத்து தர வேண்டாம். நான் தான் அவனுக்கு அந்த கன்னை வித்தங்கிறது உண்மைதான். அந்த கன்னை ஷியாம் யூஸ் பண்ணவே இல்லை. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகே சார் என்று சொன்னபடியே எழுந்து கொண்டாள் அனுஷ்கா. அனுஷ்கா, இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அவருக்கு சாதகமா நடந்து கொடேன் என்று சொன்னான் ஹிட்டு. ஹிட்டு, நீ எனக்கு இன்ஃபார்மரா இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்போ தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாம என் கூட வரதுக்கு பாரு. ஹிட்டு எழுந்து கொண்டான். சாரி சார், நான் கிளம்புறேன். நீ சாரி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களோட கடமையை மீற முடியாதுன்னு தானே சொல்றாங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அனுஷ்காவும் ஹிட்டும் வெளியே வந்த பொழுது ஹிட்டு இப்படி கேட்டான். அவர் ஏதோ நல்ல மூட்ல இருக்காரு, அதனாலதான் நம்மளை விட்டாரு. அப்படிலாம் கிடையாது. அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் மேல கைய வைக்க முடியாது. நடந்து கொண்டே இருவரும் வண்டியின் அருகில் வந்து விட்டார்கள். நீ சொன்ன மாதிரி தான் இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ண போறியா? இதற்கு தலையை மட்டும் அசைத்த அனுஷ்கா வேகமாக தன்னுடைய வண்டியில் ஏறி பறந்து விட்டாள். மல்லேஷ், சொன்ன வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன கேனத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளுங்க. இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். முடியாதுன்னு சொல்றதுக்கு உன்னை அனுப்பல, புரியுதா? இங்க பாருங்க, நான் வந்த இடத்துல ஒரு சீன் ஆயிருச்சு. அந்த சீனை பண்ணதே நீதானே? ரவுடி மல்லேஷின் நெற்றியில் இப்பொழுது வியர்வை அரும்புகள்.
அவனுக்கு ஒரு வேலை தரப்பட்டிருந்தது. அந்த வேலையை கொடுத்தவரிடத்தில் அதை செய்ய முடியாது என்று அவன் சொல்ல ஆசைப்பட்டான். அப்படி சொல்வதற்கு பொய்யான ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்று அதை தயார் செய்து வைத்திருந்தான். இப்பொழுது அந்த காரணத்தை சொல்ல முடியாது. ஏனென்றால் இவனுக்கு வேலை கொடுத்தவருக்கு என்ன உண்மையாக நடந்ததோ அது தெரிந்துவிட்டது. இவன் அழைப்பதற்கு முன்பாகவே அவர் அழைத்திருந்தார். அழைத்து அவனை திட்டிக் கொண்டிருந்தார். அவன் எதிர்பாராத விதமாக அந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்ய சொல்லி கொண்டிருந்தார். இல்ல, இப்ப செஞ்சா சரியா வராது, சரியா வருமா வராதாங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உனக்கு எண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கணும். முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க தெரியும்டா. உங்களை மாதிரி தருதல பயலுகளையெல்லாம் வச்சு வேலை செய்யும் போது இந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஆளுங்க உன்னை வெட்டி வீசுற காத்திருக்காங்க. நான் தான் தடுத்து நிறுத்தி இருக்கேன். நீ இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். நீங்களே செஞ்சிருக்கலாம்ல. எல்லா வேலையையும் நாமளே செய்ய முடியாது. நீ போற, நான் சொன்ன வேலையை நீ செய்யற, செஞ்சு முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணு. அதுக்கப்புறம் நீ தப்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீ ஒருத்தனை மட்டை பண்ணிட்ட, அதானே? ஆமா, ஏற்கனவே ஒரு மட்டை பண்ணிட்டேன். போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சு போகணும். டேய், கேனத்தனமா பேசாத. அவங்க வடக்குல தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தெற்குல இருக்கணும். அவங்க நீ ஒரு கொலையை செஞ்சுட்டேன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீ வேற ஒரு இடத்துல வேற ஒரு கொலையை செஞ்சேன்னா அவங்கனால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க இந்த 2வது கொலையையும் சேஸ் பண்ணி வரதுக்குள்ள வேற திசையில வேற மாதிரி நீ தப்பிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா கேட்கல? நீ தப்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். நீங்க இருக்கிற நம்பிக்கையில இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன். அப்பாடா, ஒத்துக்கிட்டியா? ஆனா ஒரு விஷயம், நான் உடனடியா வேலையை செஞ்சு முடிச்ச உடனே நீங்க என்ன தப்பிக்க வைக்கணும். வேலை முடிடா. மிஸ்டர் குதிரையிடமிருந்து துப்பாக்கியை வாங்கி கொண்டு கொலை செய்வதற்காக வந்த ஷியாமை கொலை செய்துவிட்டு இப்பொழுது அந்த விஷயத்தை பற்றி தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பவன் தான் இந்த ரவுடி மல்லேஷ். ஷியாம் இறந்து போன கட்டடத்தில் இருந்து 5 தெரு தள்ளி ஒரு சாக்கு குடோன் இருந்தது. அந்த சாக்கு குடோனில் இருந்தவர்கள் மிகவும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் சாக்குகளை தேய்த்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் சாக்குகளை அளவின்படியாக பிரித்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சாக்கு குடோனுக்கு பின்புறமாக இருந்த சிறிய அறையில் காலம் காலமாக நாட்டை உலுக்கி கொண்டிருக்கும் கஞ்சா என்ற அந்த பிசாசை சிறிய பாலித்தீன் உரைகளில் அடக்கி கொண்டிருந்தார்கள். புகையிலை, மது, கஞ்சா 3ம் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நாட்டிற்கும் மிகவும் தீங்கானது. நாட்டை சீரழித்து கொண்டிருக்கும் கஞ்சா என்ற அந்த போதை வஸ்துவை அவர்கள் வேகமாக விற்பனை செய்வதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அனுஷ்கா அந்த சிறிய அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். இரும்பு கதவை என்றதால் டம் என்று சத்தம் வந்தது. உள்ளே இருந்த அனைவரும் திகைத்து போய் திரும்பி பார்த்தார்கள். நீ நீ அனுஷ்கா தானே? ஆமா, நானே தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என்ன, கஸ்தூரி மேத்தியா? இல்ல, நீ போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லையே, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை எல்லாம் கேட்கணும். இந்நேரத்துக்கு வருவ? குடோன்ல வெயிட் பண்ண வேண்டியது தானே? குடோன்ல வெயிட் பண்ணி உன்னை சந்திக்கிறதுக்கு நான் என்ன உன்னோட கஸ்டமரா? சரிவா, முதல்ல வெளியில போய் பேசலாம். எத்தனை கிலோட? போலீஸ் கிட்ட சொல்லட்டா? அனுஷ்கா அவனை மிரட்டி விட்டு அவன் பதற்றப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். வியர்த்தபடியே கதவை வேக வேகமாக சார்த்தினான் அவன். நீ என்ன படக்குன்னு வந்து நிக்கிற? அப்புறம் உன்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு சொல்லிட்டா வர முடியும்? நீ எப்படி வந்த? குடோனை தாண்டி உள்ள வர முடியாதே. அவன் தன்னுடைய தோள்களை குலுக்கி கொண்டே இப்படி கேட்டான். நான் தான் வந்துட்டேன்ல, எப்படி வந்தா என்ன? இப்போ எனக்கு தேவையான விஷயத்த நீ சொல்லு. பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆமா, இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். பண்ண வேண்டியது தானே. நான் வேணா போலீஸ்ல சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா? நீ வந்த வேலையை மட்டும் பாரு. இங்க பாரு, என்ன அதட்டுற மாதிரி பேசுனீன்னா உள்ள இருக்கிற கஸ்தூரி மேத்தியை பத்தி வெளியில சொல்லி கொடுத்துருவேன். நீ சுத்தி வளைச்சே விஷயத்த சொல்லு. அது வரைக்கும் நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். பிசினஸ் எப்படி போகுது? எப்படி போகுதுன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த கடந்த ஒரு வாரமா வித்துக்கிட்டு இருக்கியா என்ன? ஆமா, வித்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கேள்வி ஒரு பதில் என்று அவர்களுடைய உரையாடல் வேகமாக சென்று கொண்டிருந்தது. கடந்த வாரம் யாருக்கெல்லாம் வித்த? யாரு வாங்கிட்டு போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? போலீஸ் கேட்டாலும் கொடுத்துருவியா? போலீஸை மட்டும் தெரியும். இந்த ஏரியாவில இருந்து 5 தெரு தள்ளி ஒரு வீடு இருக்கு. உங்ககிட்ட இருந்து போதை வஸ்துவா வாங்கிட்டு போறவங்க நேரடியா அந்த வீட்டுக்கு போய் தான் யூஸ் பண்றாங்களா? ஆமா, கேள்விப்பட்டேன். அதுக்கு பெண்ண அவன் மறைக்காமல் உண்மையை சொன்னான். அந்த வீட்டுல நேத்துக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? செத்து போனவன் என்கிட்ட பொருள் வாங்கினவன் இல்ல. அவனோட போட்டோவை நான் பேப்பர்ல பார்த்தேன். நல்லா தெளிவாதான் இருக்கீங்க. செத்தவன் உங்ககிட்ட பொருள் வாங்கல. அங்கிருந்து இன்னொருத்தன் தான் உங்ககிட்ட பொருள் வாங்கியிருக்கான். ஐயோ வேதான். உன்னுடைய தலை உருளாம இருக்கணும்னா நீ உங்ககிட்ட போன வாரம் யாரெல்லாம் பொருள் வாங்கிட்டு போனாங்கன்னு தெளிவா சொல்லணும். அதுவும் அதிகமான குவான்டிட்டி இல்ல. புதுசா யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்கள பத்தியும் சொல்லு.
தன்னிடம் யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்குகிறார்கள், அதில் அடிக்கடி பொருட்கள் வாங்குபவர்கள் யார், புதிதாக வந்தவர் யார், புதிதாக வந்தவரில் அதிகமாக வாங்கியது யார், இது போன்ற அளவீடுகளில் யோசித்து பார்த்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்தான் அந்த ஆள். ஒருத்த வாங்கினான், புதுசாதான் வாங்க வந்தான், ஆள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தான். நிறைய வாங்கினானேன்னு சொல்லி நானும் அவனை பத்தி விசாரிக்கல. அவன் எப்படி இருந்தான், வயது, தோற்றம், தலைமுடி, மூக்கு, கண், வாய், முக அமைப்பு, காதுகள், உடுத்தியிருந்த உடை என அனைத்தையும் அனுஷ்கா கேட்க கேட்க அவன் ஒவ்வொன்றாக சொன்னான். தேவைப்பட்ட திரும்பவும் வருவேன். எனக்கு ஒரு டவுட்டு, நீ ஏன் என்னோட பிசினஸ் பத்தி இன்னும் போலீஸ்கிட்ட சொல்லல? நீ டிடெக்டிவ் தானே? ஆமா, நான் டிடெக்டிவ் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயம் சாதாரண மக்களுக்கும் தெரியும், ஏன் எல்லாருக்குமே தெரியும். இதுல நான் மட்டும் ஏன் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி முந்திக்கணும்? என்னை பாக்குறதுக்கு இனிமேல் வரக்கூடாது, அதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது கெத்தாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். தஷ்வின், அவன் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்ட இல்ல? ஆமா, அவன் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். அதை யூஸ் பண்ணி நான் வேணா ஒரு போட்டோவை ரெடி பண்ணி தரட்டா? நீ ரெடி பண்ண வேண்டாம், நம்மளோட ஐன்ஹான்ஸ் ஏஐ சாஃப்ட்வேர் கிட்ட கொடு, அது சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துரும். நானே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீ இன்னொரு ஏஐ கிட்ட என்ன கொடுக்க சொல்ற? உன்னோட பர்பஸ் வேற, அந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் வேற. சரி, நான் அந்த சாஃப்ட்வேருக்கு சென்ட் பண்ணி ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு திரும்ப அனுப்புறேன். இதுதான் ஒரு நல்ல பையனுக்கு அழகு. அனுஷ்காவின் ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்டான தஷ்வின் ஸ்மார்ட் வாட்சில் இருந்தபடியே அழகாக சிரித்தான். அனுஷ்கா, நீ சொன்ன மாதிரியே போட்டோவை ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோ சீக்கிரத்துலையா? ஆமா, ரெடி பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? அந்த போட்டோவை அப்படியே வச்சுக்கோ, ஹிட்டுக்கு கால் பண்ணு, காலை என்னோட ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணு. சொல்லு அனுஷ்கா, என்ன வேணும்? நான் இப்போ உனக்கு ஒரு போட்டோவை அனுப்புறேன், அந்த ஆளை தெரியுமான்னு பார்த்து சொல்லு. அது ஏஐல ஜென்ரேட் பண்ணப்பட்ட போட்டோ தான். அவன மாதிரியே நீ ரியல் லைஃப்ல அவனையாவது பார்த்துருக்கியான்னு சொல்லு. ஒரு நிமிஷம், நான் காலையில இருந்தே இங்கதான் இருக்கேன். ஆமாமா, இங்கிருந்து ஒரு அடி கூட நகரல. இப்ப சென்ட் பண்ணி விடு. யார்கிட்டயோ நல்லா போய் சொல்லிட்டு இருக்க, நீ போட்டோவை அனுப்புமா. ஹிட்டுவிற்கு கொலையாளியின் புகைப்படம் அனுப்பப்பட்டது. எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம் இரு, நான் இதே போட்டோவை குதிரைக்கு அனுப்பிச்சு பாக்குறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். குதிரை அந்த படத்தை ஆழமாக உற்று நோக்கினார். எனக்கும் யாருன்னு தெரியலையே, இவன மாதிரி இருக்கிற ஒருத்தன் தான் ஷியாம கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அனுஷ்கா சொன்னான். சரி, தெரியலன்னு சொல்லிரு. நிஜமா உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? எனக்கு நிஜமா தெரியாது. தெரியும்னா உங்ககிட்ட சொல்லிருங்க, அப்புறம் வேற ஏதாவது கடைசியில விஷயத்த கண்டுபிடிச்சு உங்களுக்கு அவனை முன்னாடியே தெரியும்னு நம்மளையே லாக் பண்ணுவாங்க. தெரியாது. மிஸ்டர் குதிரையிடம் பேசிவிட்டு அனுஷ்காவிடம் பேசினான் ஹிட்டு. அனுஷ்கா, அவருக்கு தெரியாதாம்மா. ஓகே, இப்போ ஒரு கேட்டு க்ளோஸ் ஆயிருச்சு, இன்னொரு கேட்டை ஓபன் பண்ண வேண்டியதுதான். இன்னொரு கேட்டா? என்ன கேட்டு க்ளோஸ் ஆச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ போன வை. ஹிட்டு அழைப்பை துண்டித்ததும் தஷ்வின் இப்படி கேள்வி கேட்டான். என்ன கேட்டு? என்கிட்டயாவது சொல்லுவீங்களா? நீ ஒரு ஏஐ, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நானும் இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஒரு கேட் என்னன்னா ஷியாம கொல்ல வந்தவன். இன்னொரு கேட் என்னன்னு நீயே சொல்லு பார்க்கலாம். ஷியாமு, கரெக்டா சொன்னேன். உலகத்திலே பெஸ்ட் ஏஐன்னு நீ அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க. உங்க கூட சேர்ந்து எனக்குமே பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாயிருச்சு. உன்னோட பாஷையில அதை பிரெயின்னு சொல்ல மாட்டாங்க. தெரியும் அனுஷ்கா, ஷியாம் தான் இறந்துட்டானே. ஆமா தஷ்வின், அந்த கேட்டும் மூடப்பட்ட மாதிரி தானே? இல்ல, நான் அப்படி நினைக்கல. இன்னும் அந்த கேட்டு ஓப்பன்ல தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாக்குறேன், நீங்க என்ன செய்யறீங்கிறத வச்சு அந்த கேட்டை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிறியா, சேலஞ்சு பண்றியா? ரெண்டும் தான். உன்னை எல்லாம் ஒரு நாள் முழுவதும் சார்ஜ் போடாம விடணும்டா. அப்புறம் உங்களோட ரிப்போர்ட்டை நீங்களே உட்காந்து டைப் பண்ற மாதிரி ஆகிரும். நீயும் மனுஷங்க மாதிரியே நல்லா பழிவாங்கு. நான் மனுஷன் இல்லைன்னு நீங்க அடிக்கடி என்ன ஃபீல் பண்ண வைக்காதீங்க. சரிடா தஷ்வி, இப்போ கேஸுக்கு டைம் ஆச்சு. கேஸ்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு தரக்கு நான் ரெடி. மிஸ்டர் குதிரைக்கு தொலைபேசியில் அழைத்தாள். அவர் இல்லையா? சாரு தூங்கிட்டு இருக்காங்க. நீ யாரு? நான் தான் கானா. சரி, எனக்கு ஒரு தகவல் தேவைப்படுது. அன்னைக்கு செத்து போனான்ல, அவன் உங்ககிட்ட ஒரு அட்ரஸை கொடுத்தானாமே, அந்த அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது. அதை அனுப்பிச்சிட்டு வேற ஏதாவது தகவல் வேணாலும் நான் கேட்பேன். அதை கொடுக்கறதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஓகே, நான் இன்னும் 2 மினிட்ஸ்குள்ள அதை அனுப்பிச்சிடுறேன். அழைப்பை துண்டித்து விட்டு அவன் சொன்ன 2 நிமிடமாக காத்து கொண்டிருந்தாள் அனுஷ்கா. 2 நிமிடம் முடிவதற்கு முன்பாகவே அவன் அந்த முகவரியை அனுப்பியிருந்தான். அனுஷ்கா நேரடியாக போன பொழுது அங்கே ஒரு காயர் கடை மட்டுமே இருந்தது. கடையில் ஆட்கள் இருப்பதாக தெரியவில்லை. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? அருகில் இருக்கும் கடையில் ஷியாமை பற்றி விசாரிக்க வேண்டியதுதான். ஏங்க, இங்க பாருங்க. சொல்லு பாப்பா, உனக்கு என்ன வேணும்? என்னோட பேரு அனுஷ்கா. பக்கத்துல கடை வச்சிருக்கிறவரோட பேரு ஷியாம் தானே? ஆமா, அந்த தம்பி தான் இறந்து போச்சே. பாடியை போலீஸ் ஒப்படைச்சிட்டாங்களா? நான் நேர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் இறந்து போனது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, ரொம்ப வருஷமா கடை வச்சிருக்கிற. அப்படி வேற என்னென்ன தெரியும்? நீ யாரு பாப்பா? நான் ஒரு டிடெக்டிவ். டிடெக்டிவா? அப்பனா சரி. போலீஸுகிட்ட நான் எந்த விஷயத்தையுமே மறைக்கிறது இல்ல. அனுஷ்கா புரியாமல் அவரை பார்த்தாள். நான் சொல்றேன்,
அவனை பத்தி சொல்றதுல ஒண்ணும் இல்ல, ரொம்ப தங்கமான பையன்தான். ஒரு வருஷமாவே அவனுக்கு மனசு சரியில்லை. போலீஸாக இருந்தால் என்ன, டிடெக்டிவாக இருந்தால் என்ன, தவறாக புரிந்து கொண்டால் என்ன, அனுஷ்காவிற்கு விஷயம் தெரிய வேண்டும். அதனால் அவர் சொன்ன விஷயத்தை கூர்மையாக கேட்டுவிட்டு ஏன் மனசு சரியில்லைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் ஊருக்கே தெரியுமே. ஆனா எனக்கு தெரியாதுல்ல. எல்லாமே அவனோட பொண்டாட்டி சமாச்சாரம் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி அவ வந்தா, திரும்பவும் போயிட்டா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த தம்பி அதிகமா எதுவுமே சொல்லாது. ஆனா சிரிச்சு சிரிச்சு பேசுற தம்பி ஒரு வருஷமாவே ஒரு மாதிரி தான் இருந்தது. பாடி கொடுத்துட்டாங்களா? எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க தானே விசாரிக்கிறீங்க. அது என்னோட வேலை இல்லைங்க. அதுக்குன்னு தனியா போலீஸ் டாக்டர்லாம் இருக்காங்க. ஷியாம பத்தி வேற என்ன உங்களுக்கு தெரியும்? அவ்வளவுதான் தெரியும். அந்த தம்பி அதிகமா பேசாது. என்னங்க பேசுவாருன்னு சொல்றீங்க, பேச மாட்டாருன்னு சொல்றீங்க. ஏன் பாப்பா நீ டென்ஷன் ஆகுற? சிரிச்சு சிரிச்சு பேசுவான், அது என்னமோ உண்மைதான். ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயமுமே கிடைக்காது. சாதாரணமா பொதுவா பேசுவான். தலையை அசைத்து அசைத்து அவர் பேசியதில் அனுஷ்காவிற்கு கோபம்தான் வந்தது. தகவல் சொன்னவரிடம் கோபத்தை காட்ட முடியுமா? அதே கோபத்தில் யோசிக்காமல் ஒரு கேள்வியை கேட்டாள். எங்க தங்கியிருந்தாரு? தம்பியோட வீடு எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அப்படின்னு சொல்லலாம். அட்ரஸ் சொல்றேன், போய் பாருங்க. தம்பிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. முகவரி கிடைத்ததே போதும் என்று அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள் அனுஷ்கா. நேரடியாக ஷியாமின் வீட்டிற்கு போனாள். பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த கேஸில் அடுத்ததாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவள் தீர்க்கமாக தீர்மானித்து விட்டுத்தான் அங்கே சென்றிருந்தாள். பனி போல இந்த திரையை மூடிக்கொண்டிருந்த விஷயங்கள் லேசாக அகல்வது போல் தெரிந்தது. முழுவதுமாக பனித்திரை விலகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாள். ஷியாமே இறந்து விட்டான். அவனுடைய வீடு என்ன திறந்தா இருக்கும்? அதுவும் பூட்டித்தான் இருந்தது. அனுஷ்கா பூட்டிய வீட்டை 2 நிமிடம் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த தெருவில் காய்கறி விற்கும் ஒரு பாட்டி அனுஷ்காவை இடிக்காத குறையாக வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினாள். தள்ளி நில்லுமா, நான் தான் மணி அடிச்சுட்டே வரேன்ல. அந்த பாட்டியை லேசாக முறைத்து விட்டு ஒதுங்கி கொண்டாள் அனுஷ்கா. காய்கறி வாங்குவதற்கு ஒரு பெண்மணி வந்தாள். என்ன பாட்டி நேத்துக்கு வரல? எங்க இங்க ஷாமோட வீடு? அதுதான். உங்களுக்கு விஷயம் தெரியுமல்ல? தெரியாம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் இறந்துட்டாருங்கிற விஷயம் தானே? ஆமாமா, தெரிஞ்சா சரி. எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லை என்பதை போல அந்த பெண்மணி பேசிவிட்டு காய்கறியில் கவனமானாள். காய்கறியை தேர்ந்தெடுத்து முடித்து பணத்தை செலுத்தி பாட்டி நகர்ந்த பிற்பாடு, ஷியாம பத்தி உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? காய்கறி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வரனே, கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன், இந்தாங்க. அனுஷ்கா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னாள். உடனடியாக அவள் கையில் காய்கறி கூடை தரப்பட்டது. வேண்டா வெறுப்பாக அதை பிடித்து கொண்டு கேஸிற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று நினைத்துவிட்டு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே என்று நீட்டி முழக்கினாள். ஷியாமுக்கு நல்ல தொழில், நல்ல வருமானம், என்னடா முதலிலிருந்து தொடங்குகிறார்கள் என்ற சலிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். ஷியாமு ரொம்ப வருஷமா இருக்காரு. இது அவங்களோட சொந்த வீடு தான். தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிச்சு. பிசினஸ் நல்லா போச்சுன்னு சொன்னேன்ல. திடீர்னு அதுல ஏதோ பிரச்சனை. அங்கிருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஷியாமோட ஒய்ஃபு, அந்த பொண்ணு தான் தலைவலியே. என்ன தலைவலி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நானே ஒரு குடும்ப பொண்ணு. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்தான்னு சொல்றாங்க. ஆமா, வந்து பயங்கரமான சண்டை போட்டு திரும்ப போயிட்டா. எங்க போனா? அதான் தெரியாதுன்னு சொன்னேன்ல. பல்லை கடித்தாள் அனுஷ்கா. ஏதோ அந்த பெண்ணிற்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் குடும்ப பெண் என்று சொல்லிவிட்டு அதை மறைக்கிறாள். அனுஷ்காவும் தோண்டி துருவ விரும்பவில்லை. இந்த கேஸிற்கு சாதகமாக அந்த பெண்மணியிடமிருந்து ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். அந்த பொண்ணு கூட நீங்க பழகிருக்கீங்களா? கல்யாணமாய் வந்த புதுசுல நல்ல பழக்கம், நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. எங்க கிட்ட கூட சரியா பேசுறதில்ல. அப்புறம்தான் பிரச்சனை, காணாம போனது எல்லாம் நடந்தது. அந்த பொண்ணோட பேர் என்ன? கிருப்பா. கிருப்பா தான் அந்த பொண்ணோட பேரு. அக்கா, கிருப்பாவோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பரா? இருங்க பார்த்துட்டு சொல்றேன். ஒரு சின்ன நோட்ல தான் எப்பவுமே எழுதி வச்சிருப்பேன். அதுல சில பேப்பர் அப்பப்ப காணாம போயிரும். இருங்க தேடி பாக்குறேன். அடடா, நீங்க கேட்ட மாதிரியே இங்க இருக்கே. எழுதிக்கங்க. அனுஷ்கா அந்த தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டாள். சரிங்கக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அந்த இடத்தை விட்டு தூரமாக வந்து நின்று கொண்டாள். கைபேசியை எடுத்தாள். கிருப்பாவிற்கு அழைத்தாள். சில நேரங்களில் நாம் இது போன்ற கேசுகளில் மிகவும் சாதாரணமான சிறிய விஷயங்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அப்படி முயற்சி செய்து பார்ப்பதால் நமக்கு கேஸில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு பூட்டப்பட்ட கதவை தூரத்திலிருந்து பார்ப்பதை போன்ற விஷயம். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கதவு மூடியிருப்பதை போலவே தோன்றும். அந்த கதவை உடைக்கலாமா என்று நாம் யோசிக்கலாம். அது ஒரு வழிதான், அதை மறுப்பதற்கு இல்லை.
ஆனால் அதே கதவின் கைப்பிடியை பிடித்து நாம் திறந்தும் பார்க்க வேண்டும். அப்படி திறந்து பார்ப்பதால் அந்த கதவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மூடப்பட்டிருக்கிறதா அல்லது வெறுமனே சார்த்தி இருக்கிறதா? வெறுமனே சார்த்தி இருந்தால் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய்விடலாம். இது போன்ற விஷயங்களில் லேசான அதிர்ஷ்டம் கலந்திருப்பது என்னமோ உண்மைதான். அந்த அதிர்ஷ்டத்தை தான் இப்பொழுது அனுஷ்கா சோதித்து பார்த்தாள். அழைப்பை ஏற்றாள் கிருப்பா. ஹலோ, யாரு பேசுறீங்க? என் பேர் அனுஷ்கா, நான் ஒரு டிடெக்டிவ். நீங்க எது கூப்பிடுறீங்க? உங்களை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டீங்க? என்னோட ஹஸ்பண்ட் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் தேவையில்லாத தகவல்களை எல்லாம் உதிர்த்து கொண்டிருந்தாள். உங்க ஹஸ்பண்டே எங்க மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? உங்களோட ஹஸ்பண்ட் ஷியாம தானே? மறுபக்கத்தில் அந்த பெண் தடுமாறுவது தெரிந்தது. உங்களுடைய ஹஸ்பண்டான ஷியாம பத்தி தான் நான் பேசணும். எங்க வரணும் சொல்லுங்க. அந்த பெண் தடுமாறி விட்டு தன்னுடைய முகவரியை கொடுத்தாள். நேர்ல பார்த்து தான் பேசணுமா? போன்லயே சொல்லலாமே. அவளுடைய தயக்கத்தின் விளைவாக அவள் மனதில் இருந்த கேள்வி இப்பொழுது வெளியே வந்து விட்டது. போன்லயே சொல்லலாம், ஆனா இது போன்ல சொல்ற விஷயம் கிடையாது. நான் உங்களை நேர்ல பார்க்க வரேன், வெயிட் பண்ணுங்க. மல்லேஷ் தன்னுடைய திட்டத்தின் முதற்கட்டத்திற்கு தேவையான வேலைகளை துவங்கி இருந்தான். அவன் முதற்கட்டத்தை மிகவும் எளிதாக கடந்து விடலாம் என்றுதான் நினைத்தான். மிஸ்டர் குதிரையிடமிருந்து ஒரு துப்பாக்கியை வாங்க வேண்டும். ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை என்பது அவனுக்கு தெரியாமல் போனது. அண்ணா, என்ன தெரியுதா? நல்லா தெரியுதே, வந்து உட்காருங்க. என்ன வேணும்? குதிரை வேணும். என்னப்பா, கடையில் ஆளுங்க இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இரு, ஒரு 2 நிமிஷம், எல்லாரும் போகட்டும். அப்புறம் உனக்கு குதிரை வேணும்னாலும் யானை வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். மல்லேஷ் சந்திக்கு வந்திருந்த ஆளின் கடையில் இருந்த கூட்டம் குறைந்தது. இப்ப சொல்லு, குதிரை வேணும்னு சொல்றேன். ஆமா, எனக்கு அவர்கிட்ட இருந்துதான் குதிரை வேணும். யாரு? மிஸ்டர் குதிரையா? ஆமா, அவரே தான். என்ன தம்பி, தெரிஞ்சவன்னு சொல்லி உட்கார வச்சா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எனக்கு வேணும், அது உங்களாலதான் வாங்கி தர முடியும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, அவரு விக்கிற ஐடியாவில் இல்ல. அவர் மார்க்கெட்டை விட்டு வெளியில போயிட்டாரா என்ன? ஆர்வம் பொங்க மல்லேஷ் இப்படி கேட்டான். இல்ல, அவர் என்னைக்கு மார்க்கெட்டை விட்டு வெளியில போயிருக்காரு? மார்க்கெட் எப்பவுமே அவர் கையில தான் இருக்கும். அதனாலதான் அவர்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம்னு. பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நிறுத்தி பேசினான் மல்லேஷ். நீ வாங்கறதுக்கு தயாரா இருக்க? காசு என்கிட்ட இருக்கு, காசையும் வச்சிருக்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவரு விக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்ல. ஏன்னா ஏதாவது பிரச்சனையா? மல்லேஷின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டே பேசினார் அந்த கடைக்காரர். ஆமா, ஏதோ பிரச்சனையாமா. மார்க்கெட்டே ஒரே கலவரமா இருக்கு. இந்நேரத்துல நீ வந்து கன்னு வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு 2 நாள் பொறுத்துக்க முடியாதா? சரிண்ணா, நான் 2 நாள் கழிச்சு வரேன். அப்போவாவது நீங்க வாங்கி தந்தா நல்லா இருக்கும். வாங்கி தரதுக்கு நான் என்ன புரோக்கரா தம்பி? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிவிட முடியும். அதை மட்டும்தான் பண்ண முடியும். அவர் கொடுக்கறதும் வாங்கறதும் உங்களோட பிரச்சனை. பட்டும் படாமல் பேசினார் அந்த கடைக்காரர். கடையை விட்டு வெளியே வந்த மல்லேஷ் பயங்கரமாக கோபம் அடைந்தான். இவனை நம்பி வந்ததுக்கு நம்ம புத்திய செருப்பால தான் அடிச்சுக்கணும். வேற யாரும் மிஸ்டர் குதிரை கிட்ட அவ்வளவு சீக்கிரமா பேச முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? அவனுடைய திட்டத்தின் முதற்கட்டமே வேறொரு பாதையில் சென்று விட்டதால் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினான் அவன். அப்பொழுது அவனால் அது மட்டுமே முடிந்தது என்று சொல்லலாம். தன் திட்டத்தை நிறைவேற்ற அவன் ஒரு புதிய பாதையை எடுக்க வேண்டும். அந்த பாதை என்னவென்பதை அவன் தீர்மானித்து விட்டான். இப்பொழுது அந்த பாதையில் அவன் நடக்க தொடங்கினான். அனுஷ்கா கிருப்பாவை சந்திப்பதற்காக அவள் தற்போது இருக்கும் வீட்டிற்கு பயணப்பட்டு போயிருந்தாள். ஆச்சரியப்படும் விதத்தில் அந்த வீட்டை ஒருவன் காவல் காத்து கொண்டிருந்தான். வண்டியை விட்டு இறங்கியவள் அவனை கவனிக்காதது போல் உள்ளே செல்ல முனைந்தாள். ஏமா, நில்லுமா, நீ பாட்டுல போய்கிட்டு இருக்க. நல்ல உடல்வாகை கொண்டிருந்தவன் அவளை தடுத்து நிறுத்தினான். எனக்குன்னே வருவீங்களாடா என்று மனதிற்குள் அவள் சலித்து கொண்டாள். அனுஷ்காவிற்கும் இது போன்ற காவலாளிகளுக்கும் ஏலம் பொருத்தம். என்னை பார்த்தா மட்டும்தாண்டா உங்களுக்கு வெளியில நிறுத்தி வைக்கணும்னு தோணும். உங்க கூட எல்லாம் சண்டை போட்டு தாண்டா நான் உள்ளேயே போகணும். யார பக்கமா வந்த? சொன்னாலும் நீ விட போறதில்ல. ஆமா, விடமாட்டேன். யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாதுங்கிறத ரூலு. கைபேசியை எடுத்தாள். கிருப்பாவிற்கு அழைத்தாள். உங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் நின்னுகிட்டு என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா? இருங்க, வந்துடுறேன். அவள் எந்த கால அவகாசத்திற்குள் வருகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். அதை சொல்லாத அவளோ வெகு நேரம் கழித்து வந்தாள். அதுவரை அந்த காவலாளியை அனுஷ்காவும் அனுஷ்காவை அந்த காவலாளியும் மாற்றி மாற்றி முறைத்து கொண்டிருந்தார்கள். என்ன பிரச்சனை? இந்த அம்மா உங்களை உள்ள வந்து பார்க்கணும்னு சொல்லுது. நான் தான் வர சொல்லியிருந்தேன். அப்படிங்களா? சாரிங்க, நீங்க உள்ள போங்கம்மா. அனுஷ்கா ஒரு வெறுப்புடன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள். வீடு மிகவும் பிரம்மாண்டமாக அழகாக செழிப்பாக இருந்தது. அவரு வெளியில நிறுத்தி வச்சிட்டாருன்னு சங்கடப்படுறீங்களா? அது அடிக்கடி நடக்கிறதா. என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, நேர்ல பார்த்து சொல்லணும்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு ஏதோ பெரிய விஷயம்னு சொன்னீங்க. எம்மா மூச்சு வாங்கிக்கோ, உட்கார். முதல்ல பெரிய விஷயம்தான். நீ பேப்பர்லாம் படிக்க மாட்டியா? இல்லையே. தெரியுது உன்னை பார்த்தாலே. என்ன தெரியுது?
அவள் கோபமாவது தெரிந்தது. கிருப்பா, நீ கோபப்படணும்னு சொல்லல. உன்னோட ஹஸ்பண்டை பத்தி பேசுறதுக்காக தானே நான் வரேன்னு சொன்னேன். ஆமா, உங்க ஹஸ்பண்டை பத்தி நேற்றுக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை நீ படிக்கலைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ பேப்பர் படிக்க மாட்ட, பார்த்தேனுமே தெரியுதுன்னு சொன்னேன். என்னாச்சு அவருக்கு? இப்பொழுதுதான் உரையாடலின் முக்கியமான கட்டத்தையே அவள் தொட்டிருந்தாள். அனுஷ்காவும் தான். ஷியாம யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஷியாமியா? ஆமா, இந்த போட்டோவை பாருங்க. கைபேசியை எடுத்து புகைப்படத்தை காட்டினாள். அதில் நேற்றைய செய்தித்தாளின் ஷியாம் இறந்து போன செய்தி மட்டும் படமாகி இருந்தது. அதை பார்த்துவிட்டு கிருப்பா அழத் தொடங்கினாள். யாரு அவர் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு அவள் பலமாக அழுதாள். வெகு நேரம் அழுதாள். அனுஷ்கா அவள் அழுவதை தடுக்கவில்லை. அவள் ஒரு மாதிரி தேறி இருந்த பொழுது அவளாகவே பேசினாள். நீங்க யாருன்னு தெரியல, நீங்க சொன்னதுனாலதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஹஸ்பண்டை யாரு கொலை பண்ணாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னன்னு தெளிவா சொல்றீங்களா? தலையை அசைத்தாள் கிருப்பா. கிருப்பாவிற்கு கல்யாணமாகி 1 வருடம் எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஒரு பெரிய தவறான முடிவை எடுத்தான் ஷியாம். தன்னுடைய தொழிலில் பெரிய அடியை வாங்கினான். அத்தோடு அவன் நிறுத்தி இருக்கலாம். அந்த கட்டத்தில் கிருப்பா அவனை நிறுத்தச் சொல்லி எவ்வளவோ சொன்னாள். அதை கேட்காமல் மேலும் பணத்தை போட்டாள். இதில் லாபம் பார்த்து விடலாம் என்று அவன் தேவையில்லாமல் ஏதோ ஒளறி அவளை சமாதானப்படுத்துகிறேன் என்று கோபப்படுத்தி விட்டான். மேலும் கோபப்படுத்தும் விதமாக அவளிடம் இருந்த நகை, வீடு என அனைத்தையுமே வைத்து விட்டான். இவள் சண்டை போட்ட பொழுது வீட்டின் பத்திரத்தை மட்டும் திரும்பவும் எடுத்து வந்து விட்டான். அவளால் குடும்பத்தை நடத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாள். ஷியாமை அவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருந்தாள். இது இங்கே குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய காதலை முன்வைத்து ஷியாமிடம் எவ்வளவோ சண்டை போட்டாள் கிருப்பா. ஆனால் தொழிலில் முன்னேற வேண்டும் என்ற வெறியில் ஷியாம் அதையெல்லாம் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. கிருப்பா வேலை செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள். அவள் வேலைக்கு போன இடத்தில் மிகவும் மன வருத்தத்துடன் இருந்தாள். அந்த வழியாக அடிக்கடி செல்லும் ஒருவன் இவளுடன் பேச தொடங்கினான். மனதிற்கு நிறைவாக பேசியவன் இவளுடைய மனதை கவர்ந்து விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக இவளை அவன் பக்கத்தில் இழுத்து மொத்தமாக மனதை மாற்றி ஒரு நாள் அழைத்து போய்விட்டான். அவளுக்கு நிறைய சௌகரியங்களை செய்து கொடுத்தான். அதிலெல்லாம் அவளுக்கு நாட்டமே கிடையாது. அவனுக்காகத்தான் அவள் அவனுடன் வருவதற்கே ஒத்துக்கொண்டிருந்தாள். அவனும் அவளை நல்ல விதமாகவே பார்த்து கொண்டான். இப்படி இருக்கையில் ஷியாம் அடிக்கடி வந்து இவளை கூட்டி செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான். கிருப்பா தன்னுடைய தொலைபேசி எண்ணை மாற்றவே கிடையாது. ஆம், நான் அப்படித்தான். நான் வந்து விட்டேன். இது என்னுடைய முடிவு. யாராலும் அதை மாற்ற முடியாது. உன்னாலும் தான் என்று தீர்க்கமாக அவனிடத்தில் சொல்லி அனுப்பிவிட்டாள். ஒரு நாள் அவன் திரிந்து விட்டான் என்று நினைத்த இவள் அவனை பார்ப்பதற்கு போயிருந்தாள். ஷியாம் பழையபடியே இருக்கிறான் என்று தெரிந்ததும் திரும்பவும் அவனிடத்தில் சண்டையிட்டு விட்டு இப்பொழுது இருக்கும் வீட்டிற்கு வந்துவிட்டாள். கிருப்பா சொன்ன நிகழ்வுகளை கேட்டு முடித்திருந்த அனுஷ்காவிற்கு காணாமல் போனதாக நினைத்த ஒரு பெண் தானாகவே வேறொருவனுடன் சென்று இருக்கிறாள் என்பது அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. அதிர்ச்சியை எல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் கடைசியா ஷியாம் எப்ப வந்தாரு? தெளிவான ஒரு கேள்வியை கேட்டாள். அவள் வீட்டை விட்டு வேறொருவனுடன் வந்த விஷயத்தை பற்றி அனுஷ்கா ஒரு கேள்வியையும் கேட்கவில்லை. அது போன்ற கேள்விகள் அவளுடைய மனதை புண்படுத்தும் என்பதற்காக கேட்காமல் விட்டாலோ என்னவோ. அவன் வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. திரும்பவும் வருத்தப்பட்டாள் கிருப்பா. இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை விட்டு வந்திருக்கவே மாட்டேன். விடுங்க கிருப்பா, நடந்தது நடந்துருச்சு. அடுத்து என்ன செய்யலாங்கிறது மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இப்ப இந்த கேஸ்ல ஷியாம கொலை பண்ணது யாருன்னு உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்க ஷியாம விட்டுட்டு வந்ததுக்கு ஸ்பெசிபிக்கான காரணங்கள் இருக்கலாம். ஷியாம கொலை பண்ணவனுக்கு அதே மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்குமா இல்லையா? ஆமா, அதை பத்தி தெரிஞ்சுக்கதான் உங்ககிட்ட இந்த போட்டோவை காட்டுறேன். இவனை உங்களுக்கு தெரியும்னு மறைக்காம சொல்லுங்க. இதை வச்சுதான் நம்ம கேஸையே மூவ் பண்ண முடியும். ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் AI சாஃப்ட்வேரின் மூலம் தயார் செய்யப்பட்ட புகைப்படத்தை கிருப்பாவிடம் காட்டினாள் அனுஷ்கா. இது ஒரு ரியலான இமேஜ் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? இவன் மல்லேஷ். மல்லேஷா? யார் மல்லேஷ்? நான் ஒருத்தரோட வந்து இப்ப தங்கியிருக்கேன்ல, அவருதான் மல்லேஷ். இவன் தான் அவரை கொன்னுட்டானா? கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுமா? கில்லர் இப்படிதான் இருந்தான்னு எங்ககிட்ட ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. அதுதான் இது. மல்லேஷ் எதுக்காக ஷியாம கொலை பண்ணணும்? திரும்பவும் அழுதாள் அவள். ஷியாமு மல்லேஷ கொலை பண்றதுக்கு தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அவரு 2 கன்னை வாங்கியிருக்காரு. கொலைய பண்ண போன இடத்துல அவரு இறந்துட்டாரு. அதிர்ச்சியாக அனுஷ்கா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் கிருப்பா. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது மல்லேஷ் தான் அவரை கொலை பண்ணிருக்கணும். மேலும் அழுதாள் கிருப்பா. இந்த முறையும் அமைதியாக இருந்தாள் அனுஷ்கா. கிருப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவள் அழுது முடித்த பிற்பாடு இப்படி கேட்டாள் அனுஷ்கா. நான் என்ன செய்யணும்?
மலேஷை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஷியாமால என் கூட நல்ல வாழ்க்கையை வாழ முடியல, அது என்னமோ உண்மைதான். அதனாலதான் நான் மல்லேஷ் கூடயே வந்தேன். இப்ப ஷியாமையே இவன் கொலை பண்ணிட்டாங்கும் போது நான் எப்படி மல்லேஷோட சைட்ல நிக்க முடியும்? நான் நிக்க மாட்டேன். அவன் போலீஸுக்கு போறதுக்கு நான் காரணமா இருப்பேன்னா அதுக்கு ஃபுல்லா நான் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க மனசு மாறிட மாட்டீங்கல்ல? நான் எதுக்கு மனசு மாறணும்? எனக்கே மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள் இதழ்கள் துடிக்க பேசினாள். ஓகே, நீங்க மல்லேஷ்க்கு கால் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான்னு கேளுங்க. கைபேசியை வேகமாக எடுத்தாள் கிருப்பா. அதன் பிறகு தயங்கினாள். என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டானா என்னையும் போட்டு தள்ளிடுவான். கிருப்பா, அதுக்கெல்லாம் நீங்க பயந்துக்காதீங்க. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. உங்க பேரை கூட நான் கேட்கலையே. என் பேரு அனுஷ்கா. போன்ல சொன்னனே. அனுஷ்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. எனக்கு அவர் இறந்துட்டாருன்னு இனிமே ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். சரிங்க. என்ன கேட்கணும் போன்ல? பதற்றத்தில் அனுஷ்கா சொன்ன விஷயத்தை மறந்து போனாள் கிருப்பா. போன் பண்ணி எத்தனை மணிக்கு வருவான்னு கேளுங்க. மலேஷுக்கு தொலைபேசியில் அழைத்தாள். இவ எதுக்கு இந்நேரத்துல போன் பண்றா? அடிக்கடி இவளோட தொல்லை அதிகமாகிருச்சு. இப்படியெல்லாம் நினைத்தாலும் அழைப்பை ஏற்றான் அவன். ஹலோ, என்னடி பண்ற? இழுத்து ராகம்பாடி கொஞ்சுவது போல் பேசி கொண்டிருந்தான் அவன். சாப்பிட்டு முடிச்சனா? அதான் நீ எப்ப வருவேன்னு கேட்கலாம்னு கண்களில் கண்ணீருடன் அவனுடன் இயல்பாக பேசி கொண்டிருந்தாள் அவள். என் குரல் ஒரு மாதிரி இருக்கு. அது என்று தயங்கினாள். தடுமாறியவளை அனுஷ்கா செய்கையாலேயே பனிக்குள் சாப்பிட்டேன் என்று சொல்லு என்று நடித்து காட்டினாள். ஐஸ்கிரீம் சாப்பிட்டனா? அதான். சரி, நீ எப்போ எத்தனை மணிக்கு வருவ? இன்னைக்கு என்னமோ உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. அனுஷ்கா அதிகம் பேசாதே என்பதை போல செய்கை செய்தாள். மறுபக்கத்தில் மௌனமாக இருந்தான் அவன். நான் சொன்னது கேட்டுச்சா? எத்தனை மணிக்கு வருவ? இரு, இங்க ஒரு வேலையா இருக்கேன். ஒரு நிமிடம் அவன் எதுவும் பேசாமல் இருந்தான். அதற்குள் வியர்த்து பயந்து போயிருந்தாள் கிருப்பா. அனுஷ்கா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒருவேளை நாம் இங்கே வந்திருப்பதை கண்டுபிடித்து விட்டானோ என்று நினைத்தாள். அவளுடைய திட்டம் இதுதான். அவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருகிறான் என்று தெரிந்து கொண்டு அவனை வீட்டிலேயே வைத்து மடக்குவது. ஆனால் அவள் எதிர்பார்க்காத அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது. கிருப்பா, பினுன்னு ஒரு ஃப்ரெண்டு பெல்ஸ் வேலையில இருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு நேரடியா வீட்டுக்கு வந்துடுவேன். 7 மணிக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். போனை வச்சிருட்டா? வேற ஏதாவது வேணுமா? வரும்போது வாங்கிட்டு வரணுமா? இல்ல, நீ வந்தா மட்டும் போதும். அவ்வளவு அவசரம்? ஆமா, வந்துடுடா. 7 மணிக்கு முன்னாடியே வந்துடுறேன். அப்ப போனை வச்சிருட்டுமா? இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம்னு ஐடியால இருக்கியா? சிரித்தபடியே அழைப்பை துண்டித்தாள் கிருப்பா. அவன் யாரையோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரானாமா. அனுஷ்காவிற்கு லாட்டரி பிரைஸ் அடித்தது போல் இருந்தது. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியும். கிருப்பா, நீங்க செஞ்ச ஹெல்ப் தான் இந்த கேஸ்ல அவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நான் கிளம்பட்டுமா? அவனை கண்டிப்பா பிடிச்சிருங்க. நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை தேடி வந்து ஏதாவது பண்ணுவான். பயப்படாதீங்க. அப்புறம் ஏதாவது உதவி தேவைன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. அனுஷ்கா அங்கிருந்து கிளம்பி நேரடியாக காவல் நிலையத்திற்கு போனாள். முழு விபரத்தையும் சொன்னாள். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஆளுகளெல்லாம் கூட்டிட்டு போய் அவன் அங்க வரலைன்னா? ஒருவேளை வந்துட்டான்னா சார், நீங்க சொல்ற மாதிரி நடக்கலைன்னா பெரிய பிரச்சனையாகிருமா? ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவன் வரலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையான்னு ஹையர் ஆபீசர்ஸ் எங்களை கேட்பாங்க. பிரஸ் பீப்புளுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுவாங்க. சார், அவனை பிடிக்கணும். இருங்க, நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். அவங்களுக்கு உங்களோட டிடெக்டிவ் நிறுவனத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஹலோ, அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னை பாக்குறதுக்கு அனுஷ்கான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அனுஷ்காவை நல்லா தெரியுமா? உங்க கூட வேலை செஞ்சிருக்காளா? இப்படி அந்த உரையாடல் நீண்டு கொண்டே போனது. கடைசியாக உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் இன்ஸ்பெக்டர். நீங்க இன்ஸ்பெக்டர் சத்ரபதி சார் கூட நிறைய தடவை ஒர்க் பண்ணிருக்கீங்களாமே? எஸ் சார். அவரு சொன்னா சரி. அந்த பெல்ஸ் வேலைக்கு எப்படி போகணும்? நான் ஹெல்ப் பண்றேன் சார். ஓகே, நம்ம சின்ன டீம் மட்டும் கூட்டிட்டு போலாம். அவங்க வந்தான்னா புடிச்சிடலாம். இல்லைன்னா சும்மா ரோந்து போனோங்கிற மாதிரி காட்டிட்டு விட்டுறலாம். என்ன சொல்றீங்க? எஸ் சார். நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க சைட்லயும் சில சிரமங்கள்லாம் இருக்குல்ல. நல்ல வேற புரிஞ்சுக்கிட்டீங்களே. பெல்ஸ் வேலைக்கு கிளம்புவதற்கு தேவையான ஆயத்தங்கள் நடந்தது. அனுஷ்கா மிஸ்டர் குதிரைக்கு கூப்பிட்டு போலீஸுடன் வருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. பினுவும் ஷியாமை கொலை செய்த மல்லேஷும் நண்பர்களாக இருந்தால் மிஸ்டர் குதிரை விழித்துக் கொள்வாரே. அப்படி அவர் சுதாரித்து விடக்கூடாது என்பதற்காக அனுஷ்கா அழைக்கவில்லை. துப்பாக்கிகளுடன் சிறிய குழுவை திரட்டி கொண்டு மிஸ்டர் குதிரையின் இடத்திற்கு காவல்துறை விரைந்தது. அங்கே போய் பார்த்த பொழுது மிஸ்டர் குதிரையின் வீட்டில் யாருமே இல்லை. வெகு நேரத்திற்கு முன்பாகவே அவர் தப்பித்திருக்க வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர் அந்த நேரத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன டிடெக்டிவ், மிஸ்டர் குதிரையை காணோம்? அவர் தப்பிச்சு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அவரே இல்லைன்னா அவரை பார்க்கறதுக்கு எப்படி மல்லேஷ் வருவான்? நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். அதுவும் நல்ல யோசனை தான்.
அவர்கள் அப்படியே நின்றார்கள். சார், மறைஞ்சு நிக்கலாம் சார். சாரிம்மா. ஒவ்வொரு காவலாளிக்கும் ஒவ்வொரு இடத்தை சொல்லி நிற்க வைத்தார் அவர். யோ, வந்தா புடிங்கயா, நீங்க வாட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. பொறுமையாக கட்டளை போட்டு விட்டு அவரும் ஒரு இடத்தில் பதுங்கி கொண்டார். அனுஷ்காவும் ஒரு அருமையான இடத்தை தேர்ந்தெடுத்து தன்னை பத்திரப்படுத்தி கொண்டாள். இதுவெல்லாம் நடப்பதற்கு வெகு நேரத்திற்கு முன்பே மிஸ்டர் குதிரைக்கு ஒரு அழைப்பு வந்தது. யாரோ ஒருத்தன் ஆளை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிறான், உங்ககிட்ட குதிரை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்தான். அவனுக்கும் எனக்கு பழக்கம் இருக்கு, ஆனா அவன் எங்க இருக்கான், யாரோட ஆளு எதுவுமே தெரியாது. அதனாலதான் யாரோன்னு சொன்னேன். நீங்க கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துக்கோங்க. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. அவன் குதிரை வாங்க வந்த மாதிரி தெரியல. இடுப்பு பொடப்பா இருந்தது. அவங்கிட்ட ஏற்கனவே குதிரை இருக்குது. அதுவும் இல்லாம அதை வச்சுக்கிட்டதுக்கு உங்ககிட்ட வரணும். என்னமோ இடிக்குது, பாத்துக்கங்க. மிஸ்டர் குதிரை இதை கேட்டுவிட்டு தப்பிக்கலாம் என்ற முடிவிற்கு வந்தார். அந்த முடிவிற்கு வந்ததும் தன்னுடைய சகாக்களிடம் அந்த விஷயத்தை பற்றி சொன்னார். நம்ம எதுக்கு நான் ஓடணும்? நீங்க தானே சொன்னீங்க ஒன்னும் பிரச்சனையாகாதுன்னு. சொன்னதை மட்டும் செய்யுங்கடா. முக்கியமான குதிரையெல்லாம் எடுத்து ஒரு ட்ரக்கில் லோடு பண்ணுங்க. முக்கியமான குதிரைனா எல்லா குதிரையுமே முக்கியமான குதிரை தான். ஒன்னு எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா கூட ஒவ்வொரு பல்லையும் நானே உட்காந்து புடுங்குவேன். வழி அவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுமா? என்னங்க மிரட்டுறீங்க? கரெக்டா எடுத்து வைங்கடா. ஒரு வண்டி நிறைய உலோக குதிரைகளான துப்பாக்கிகள் ஏற்றப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அனுஷ்காவும் காவல்துறையினரும் அங்கே வந்தனர். காவல்துறையினரும் அனுஷ்காவும் கழுகு பார்வைகளுடன் காத்திருந்தார்கள். மல்லேஷ் வீட்டின் பின்புற சுவரில் ஏறி அங்கிருந்து குதித்தான். அங்கே இருந்த காவலாளி அவனை லாவகமாக பிடித்து கொண்டார். அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து அவனை சிறைப்படுத்தினார்கள். இன்ஸ்பெக்டர் அந்த மொத்த வீட்டையும் சோதனை போட சொன்னார். மல்லேஷை ஜீப்பில் ஏற்றி அனுப்பினார். அந்த வீட்டில் எதுவுமே கிடைக்கவில்லை. அனுஷ்காவும் அந்த வீட்டை பார்த்தாள். மிகவும் நேர்த்தியாக சுத்தமாக இருந்தது வீடு. மொத்த வீட்டையும் பார்த்தவள் கடைசியாக வீட்டிற்குள் இருக்கும் பழைய எலிவேட்டரை பார்த்தாள். எலிவேட்டரின் தரை மண்ணால் நிரம்பியிருந்தது. நிறைய காலடி தடங்களின் அச்சுகள் இருந்தது. மொத்த வீடும் சுத்தமாக இருக்கும் பொழுது எலிவேட்டரில் மட்டும் எப்படி மண் வந்தது? மிஸ்டர் குதிரை இந்த வீட்டின் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அனுஷ்கா புரிந்து கொண்டாள். சிறிய காகிதம் ஒன்றை எடுத்தாள். யாரும் பார்க்காத பொழுது வேகமாக அதில் ஏதோ கிறுக்கினாள். எலிவேட்டரின் உள்ளே அதை தூக்கி போட்டாள். அங்கே இருந்து கிளம்புவதற்கு காவல்துறையினர் ஆயத்தமானார்கள். அவர்களுடன் அனுஷ்காவும் சேர்ந்து கொண்டாள். காவல்துறையின் கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் செல்லில் உண்மையை சொல்வதற்கு தயாராக அமர்ந்திருந்தான் மல்லேஷ். அவனுடைய மனநிலை வேறாக இருந்தது. மாட்டியாகிவிட்டது. இனி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என்று அவன் நினைத்தான். வெளியே போனாலும் அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. உண்மையை சொல்லிவிட்டாவது உள்ளேயே இருக்கலாம் என்று நினைத்தான். சொல்லாமல் விட்டாலும் இங்கே இருப்பவர்கள் துன்புறுத்துவார்கள். மல்லேஷ் தனியாக சுற்றி கொண்டிருக்கும் ஒரு ரவுடி கிடையாது. அவன் ஒரு பெரிய கூட்டத்தின் அங்கமாக இருந்தான். அவனிடம் நம்பி ஒரு வேலை ஒப்படைக்கப்பட்டது. அந்த வேலை என்னவென்றால் மிஸ்டர் குதிரையை தீர்த்து கட்டுவது. மிஸ்டர் குதிரை துப்பாக்கிகள் விற்பதில் வல்லவர் என்பது தெரியும். மார்க்கெட்டே அவர் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கையில் அவரை எதிர்த்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த விஷயம் என்ன இனிமையாகவா இருக்கும்? இவ்வளோ வயசானாலும் கிழமை மார்க்கெட்டை விட்டு போக மாட்டேங்கிறானே. அதுவும் இல்லாம நம்மளோட சரக்கையெல்லாம் போலீஸுகிட்ட புடிச்சு கொடுத்துட்றான். அவனோட சரக்கை மட்டும் வச்சு விற்கிறான். போலீஸும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. என்னதான் பண்ணலாங்கிறீங்க? பெரிய கூட்டத்தில் இப்படி மாற்றி மாற்றி பேசி கொண்டிருந்தார்கள். கடைசியாக மிஸ்டர் குதிரையை தீர்த்து கட்டுவது என்ற முடிவிற்கு வந்தார்கள். யார் அதுக்கு சரியா வருவாங்க? நம்ம மல்லேஷ் அனுப்பலாம். மல்லேஷ் சரியா வருவாங்கிற? அவனே ஒரு போத கையி. பரவாயில்ல, அவனை அனுப்பலாம். அவன் ஒரு ஆடு. மாட்டிக்கிட்டான்னா அவன் செத்து போகட்டும். பலியாடுன்னு நினைச்சு விட்டுறலாம். வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்தான்னா கீரைக்கட்டை நீட்டுனா சாப்பிட்டு நம்ம கூடயே இருக்க போறான். ஆமா, அவனை தவிர வேற யாரையுமே அனுப்ப முடியாது. இப்படியெல்லாம் முடிவு செய்து விட்டு மல்லேஷிடம் கூப்பிட்டு விஷயத்தை சொன்னார்கள். நல்லபடியா காரியத்தை முடிச்சிருவேல? முடிச்சிருவேன். நான் உங்க நம்பிக்கைக்கு எந்த விதத்திலையும் தீங்கு இழைக்கவே மாட்டேன். நீ தீங்க இழைச்சாலும் பரவாயில்ல, இழைக்கலைனாலும் பரவாயில்ல. எங்க பேர் வெளியில வரக்கூடாது. மிஸ்டர் குதிரையை கொன்னாதான் இந்த மார்க்கெட்டை நம்ம கையில் எடுத்துக்க முடியும். கிழவனை நல்லபடியா போட்டு தள்ளிரு. சரிங்க. அப்புறம் நாங்க சொல்லும் போதுதான் போட்டு தள்ளணும். நாங்க அவனை கண்காணிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கோம். என்னைக்கு மிஸ்டர் குதிரையோட வீட்டுல செக்யூரிட்டி கம்மியா இருக்கோ நாங்களே உனக்கு சொல்லி அனுப்புவோம். அது வரைக்கும் ஒரு வீடு இருக்கு, அங்க போய் நீ ரெஸ்ட் எடு. பாலடைந்த வீட்டில்தான் தன்னை தங்க சொல்லுவார்கள் என்று அவன் நினைக்கவில்லை. இதே வேறொரு ரவுடி யாரையாவது கொல்ல வந்திருந்தால் அவனுக்கு மிகவும் நல்ல அறையை கொடுத்திருப்பார்கள். இவனை அவர்கள் மதிக்கவில்லை என்பது இவனுக்கு கோபத்தை கொடுத்தது. அந்த கோபத்தில் போதையை ஏற்றியிருந்தான். சரியாக அந்த நேரத்தில் தான் வந்து சேர்ந்தான் ஷியாம். வந்தது ஷியாம் என்றே மல்லேஷுக்கு தெரியவில்லை. பயங்கரமான போதையில் இருந்தான். டேய், நான் தான் ஷியாம் வந்திருக்கேன், போயிட்டு அப்புறமேல் வாடா. இப்ப நான் பேசுற மூடுல இல்ல.
நீ பேசிதாண்டா ஆகணும். டேய் அவளை விட்டுறா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. போயிட்டு அப்புறமேல் வாடா, நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு அப்புறமேல் வான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வெளியில் எடுத்தான். கண்களை கசக்கி கொண்டு ஷியாமை பார்த்தான் மல்லேஷ். டேய் உன்கிட்ட எப்படிடா துப்பாக்கி? குளறியபடியே கேட்டான். கிருபாவை விட்டுரு, இல்லைன்னா உன்னை சுட்டுருவேன். டேய் அவதாண்டா என் கூட இருக்கா, அப்படி சொல்லாதடா. அப்படிதாண்டா சொல்லுவேன். கீழே அமர்ந்திருந்த மல்லேஷ் தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். நீ போயிட்டு அப்புறமேல் வா. அப்புறம் நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? கிருபாவை விட்டுறா, அவதாண்டா என் கூட இருக்கா. அப்படி சொல்லாத, உண்மை சொன்னா உனக்கு வலிக்குதாடா. ட்ரிகரை அழுத்த போனான் ஷியாம். சுதாரித்து கொண்ட மல்லேஷ் எட்டி உதைத்தான். குத்து மதிப்பாகத்தான் உதைத்தான். மொத்தமாக தரையில் விழுந்தான் ஷியாம். துப்பாக்கி எகிரி போய் விழுந்தது. அடுத்து துப்பாக்கியை எடுத்து நீட்டுவதற்குள் மல்லேஷ் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அவனுடைய இதயத்திலும் காலிலும் ஒரு தோட்டாவை இறக்கி இருந்தான். போதையில் தவறு செய்து விட்டோம் என்று தலையில் அடித்து கொண்டான். இந்த லூசு பையனங்க இங்க வந்தான்னு தெரியல. புலம்பிக் கொண்டே அவன் கையில் இருந்த 2 துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டான். அங்கிருந்து தப்பித்து ஓடினான். இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் நான் செய்ய முடியாதுன்னு எங்க மேலிடத்துல கூப்பிட்டு சொன்னேன். அவங்க கேட்கற மாதிரி தெரியல, முடிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. போன உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். அண்டர் கிரவுண்டில் இருந்த மிஸ்டர் குதிரைக்கு அனைத்து தகவல்களும் வந்து சேர்ந்தது. டேய் என்னையவே போட பார்த்திருக்காங்க, நல்ல வேலையா நான் தப்பிச்சிட்டேன். தான் தப்பித்து விட்டோம் என்று பயங்கரமாக சிரித்தார் அவர். அப்புறம் இந்த ஷியாம கொன்னதே அவன்தானாமா, அந்த மல்லேஷ். அதான்டா என்னை கொல்ல வந்தவன். நல்ல வேலையா நான் மல்லேஷ் கிட்டையும் மாட்டல, போலீஸ் கிட்டையும் மாட்டல. மகிழ்ச்சியின் உச்சத்தில் சிரித்து கொண்டிருந்த அவரிடத்தில், சார் இந்த பேப்பரை நம்ம எலிவேட்டர்ல கிடைச்சது என்று ஒருவன் ஒரு தாளை எடுத்து கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்தான். அது அனுஷ்கா எழுதியிருந்த தாள் தான். அதை பிரித்து படித்தார் மிஸ்டர் குதிரை. ஐ காட் யூ மிஸ்டர் அண்டர் கிரவுண்ட் குதிரை. இப்படி எழுதி கீழே ஏ என்ற எழுத்தை மட்டும் போட்டிருந்தாள். அனுஷ்கா தான் அதை எழுதியிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு பலமாக சிரித்தார் மிஸ்டர் குதிரை. அனுஷ்கா மிஸ்டர் குதிரை தப்பித்து போவதற்கு உதவி செய்யவில்லை. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துப்பாக்கியை விற்றுக்கொண்டுதான் இருந்தார். அவர் பிடிபட்டிருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதோ பிடிபட்டிருக்க வேண்டும். இப்பொழுது பிடிபட்ட மல்லேஷ் அவரை பற்றி சொல்லிவிட்டான். அவர்தான் மார்க்கெட்டை கையில் வைத்திருக்கிறார் என்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டான். இனி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அனுஷ்கா கிடையாது. இந்த கேஸில் சம்பந்தப்பட்டிருக்கும் இன்னொரு கேங்கை பற்றியும் மல்லேஷ் சொல்லியிருந்தான். இனி நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையின் வேலை. இந்த கேஸை பொறுத்தவரையில் மிஸ்டர் குதிரை 2 துப்பாக்கிகளை விற்றார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த 2 துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறைதான் தக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஆனால் காவல்துறைக்கும் சரி மல்லேஷிற்கும் சரி தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. ஷியாம் தான் மிஸ்டர் குதிரையிடமிருந்து துப்பாக்கி வாங்கினான் என்பதே அந்த விஷயமாகும். அனுஷ்காவிற்கு மட்டுமே அந்த விஷயம் தெரியும்.